இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் நம் இதயத்தில் ஏற்படும் பலவிதமான பிரச்சனைகளை பற்றியும் அதற்கு நாம் எவ்வாறு தீர்வு காணலாம் என்பதை பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் பேசப் போகிறார். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. வணக்கம் நேயர்களே. போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் சொந்த வீடு கட்டுறான்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனைகள் வருது. ஆனால் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு வாழ்க்கையில் அதை மகிழ்ச்சியோடு தான் நீங்கள் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். போன வாரம் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக ஒன்றுன்னு சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் ஒரு நண்பர் ஒரு கிரக பிரவேசத்துக்கு கூட்டு போன பெரிய வீடு ரொம்ப அருமையாக கட்டியிருந்தார். அப்புறம் போய் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது நான் பார்க்குறேன், அந்த வீட்டில் பாருங்கள், அன்னை இல்லைன்னு பேர் வச்சுருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, அம்மா மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு. வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அவர் நண்பரிடம் கேட்டேன், உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா முதியோர் இல்லத்தில் இருக்கின்றார்கள் சொல்கிறாங்க. இது நிறைய பார்க்குறோம். ஏன்னா இப்போ கூட்டு குடும்பன்றதே இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதே கூட்டு குடும்பம்னு சொல்கிற அளவுக்கு போயிடுச்சு. அது நியூக்ளியர் ஃபேமிலியாக போய் அந்த அனைவரும் சேர்ந்து இருக்கின்ற வாழ்க்கையுமே அது பொருளாதார வளர்ச்சியோ வெஸ்டர்னைசேஷனோ எனக்கு ஒன்றுமே தெரியல. அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், நன்மை தீமை எல்லாம் உண்டு. பட் அனைத்தும் சேர்ந்து வாழ்வது தான் பெரிய மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு கூட நினைக்கிறேன். இன்னொன்று பாருங்கள், இந்த வாரம் முக்கியமான சொல்ல வேண்டியது மனிதனுக்கு வாழ்க்கையில் முக்கியமான 2 வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார். இந்த திருமணம் என்றது பெரிய வாழ்க்கையில் நிகழ்கின்ற ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. அப்பா அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதுன்னு வச்சுங்க, அது திருமணம் பண்ணுவதுன்றது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த திருமணத்திற்கும் மாரடைப்புக்கும் ரொம்ப சம்பந்தமாகிடுச்சு. அதுதான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு பெற்றோர், அம்மா அப்பா, அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 24, 25, 26 வயது ஆகுது. மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருக்காங்க, மாப்பிள்ளை சரியாக அமையலை. உடனே அப்பாவுக்கு ப்ரெஷர் வருது, அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஒரு குழந்தை, அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் தள்ளி போவதை நினைத்து இந்த அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக். நாம் வாழ்க்கையில் எதையெல்லாம் நான் செய்யணுமோ அதை சுமை என்று நினைக்காமல் சுகம் என்று நினைத்து செய்ய வேண்டும். இதே அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி சில காலங்களிலேயே வியாபாரத்து பண்ண போகிறாங்க வச்சுக்க, டைவர்ஸ். அது இன்னும் கொடுமையானது. இது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற பொருள் அல்ல. அதனால் நிதானமாக இது பண்ணி தான் செய்யணும். நிறைய பேர் கடல் மேலே பாரத்தை போட்டுறீங்க, பண்ணுங்கள். பட் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் செய்யணும். ஸோ மிக முக்கியம் திருமணம் தள்ளி போகுது என்று கவலைப்பட்டு ப்ரெஷரோ ஹார்ட் அட்டாக்கோ வரக்கூடாது யாருக்கும். இன்னொரு ஃபேமிலியை பாருங்களேன். ஒரே பெண்ணு அருமையாக திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ண உடனே அந்த பெண்ணும் மருமகனை அமெரிக்காவில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்பை தேடி அமெரிக்காவுக்கு போகிறாங்க 2 பேரும். இந்த பிரிவு தாங்க முடியாத அந்த அப்பாவுக்கு அந்த அட்டாச்மெண்ட்னால ஸ்ட்ரோக்கே வந்துடுச்சு, ப்ரெஷரும் கூடி போச்சு. இந்த அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி வந்துடுச்சு. ஏன்னா ஒரு பெற்றோர்கள் திருமணம் ஆகலைன்ட்டு பிரச்சனை, ஒரு பெற்றோர்களுக்கு அருமையாக கல்யாணம் பண்ணி குழந்தை பெண்ணும் மருமகனும் பிரிஞ்சு போகிறாங்கன்னு ஒரு கவலை. இன்னொரு பெற்றோரை பாருங்கள், இதில் நடக்கிறத சொல்கிறேன் நான். இன்னொரு பெற்றோரை பாருங்கள், நல்ல திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ண உடனே அவங்க ஒரே பொண்ணு மருமகனும் அவங்க வீட்டிலையே மாடிக்கு கொடுத்துனம் போகிறாங்க, ஒரே வீட்டில். அது கூட இந்த அம்மாவுக்கு தாங்க முடியல. கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு மேலே போயிடுச்சு. அதில் என்ன எனக்கு புரியல. இன்னொன்று முக்கியமான பாருங்களேன், அமெரிக்காவில் ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு பெண் இங்கே பார்த்து நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணி நிச்சயதார்த்தத்துக்கு
முதல் நாள் ஈவினிங் நிச்சயதார்த்தம், அடுத்த நாள் மார்னிங் திருமணம். எல்லோரும் ஒரு 1000 பேர் அழைச்சிட்டாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணுற முதல் நாள் அன்னைக்கு காலையில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, உடனே நிச்சயார்த்த திருமணம் நிற்குது. அதில் இந்த அம்மாவுக்கு ப்ரெஷர் வருது. நல்லா ஹார்ட் அட்டாக் வரல, சிவியர் பெயின் வந்து நல்லா ஆகிடுச்சு. இன்னொரு ஃபேமிலி நிச்சயார்த்தம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் திருமணம் ஆக போகின்றது. திருமணம் தடையெல்லாம் நிற்குது. அதுக்கு முன்னே அந்த அப்பாவுக்கு ஹார்ட் ட்ரபிள். ஏன் இது சொல்கிறேன்னா, இந்த திருமணம் என்ற ஒரு கல்யாணம் ஒரு மகிழ்வான நிகழ்வினால் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இப்போ உதாரணமாக எதுக்கு சொல்ல வரேன்னா, சமீபத்தில் நடந்தது சொல்கிறேன். 5 வருடம் காதலித்தார்கள். காதலித்து திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ண 5ஆவது நாள் 2 பேரும் கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் பண்ணுன்றாங்க. காதலர்களாக வாழ கற்றவர்கள் கணவன் மனைவியாக வாழ தெரியாமல் இவங்க பண்ணதுனால 2 சைடு அவங்க அப்பா அம்மாவுக்கு ப்ரெஷரும் சுகரும் ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ காதலித்து திருமணம் பண்ணுறது மிக மிக அக்செப்ட் பண்ணது மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் திருமணம் ஆன பிறகு வாழ்நாள் முழுவதும் அவர்கள் காதலர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த ஸ்லைடை போடுறேன். இந்த ஸ்லைடை கட்டேன், எல்லோரும் பாருங்கள். திருமணம் என்பது இருமணம் சேர்ந்து ஒரு மணமாக மாறி, உங்கள் சுற்றங்கள் கூட அம்மா அப்பா கூட உங்களை சுற்றி வர வேண்டுமே தவிர நடுவில் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். வந்தாங்கன்னா உங்களை பிரிச்சிருவாங்க. அதற்காக தான் சொல்லுவேன், மனைவி என்ற பெயரே மனை என்பது வீடு, வி என்பது விளக்கு. வீட்டில் போய் விளக்கேற்றுவதால், விளக்கு எதுக்கு ஏற்றோம்? இருட்டை போக்குகின்ற, அறியாமையான இருட்டை போக்குகின்ற சக்தி விளக்குக்காக உண்டு என்பதால் தான் அந்த திருமணமான பிறகு அந்த மருமகள் வந்து வீட்டில் விளக்கேற்றுவது என்பதற்கு வீட்டில் ஒளியையும் அறியாமையை போக்குகின்ற சக்தி அவளுக்கு தான் மனை என்ற வீட்டில் விளக்கேற்றுவதால் தான் அதான் வந்தது. கணவன் ஏன் வந்ததுதான், அவன் தன்னை கண் போன்று பார்த்து கொள்வதால். துணைவி என்பதும் துணைவன் என்பதும் ஒருவருக்கு ஒருவராக துணை நின்று வாழ்க்கை நடத்துவது. அதான் அருமையாக சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை என்பது ஒரு இல்லறம் நல்லறத்துடன் வாழ வேண்டும். அது வந்து மாற்று கருத்து இல்லை. அதான் அடிக்கடி சொல்லுவேன், 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறதுல தப்பு. ஒரு பொய் சொன்னால் கூட தப்பு. 1000 பொய் என்பது 1000 பேர் போய் வாழ்த்தி திருமணம் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அது 1000 பொய். 1000 காலத்து பயிர் கூட என்று சொல்லியிருக்கார்கள். 1000 காலத்து பயிர் அல்ல, கோடான கோடி பல ஜெனரேஷன்ஸ் வாழ வைக்கின்ற சக்தி திருமணமான தம்பதிகளுக்கு உண்டு. நான் அடிக்கடி சொல்கிறேன், எல்லா கல்யாண வீட்லேயும். இப்போ திருமண வீட்டில் சொக்கலிங்கத்தை பேச கூப்பிடுகின்றார்கள். கணவன் மனைவியான பிறகு 2 பேருக்கும் போட்டி இருக்க வேண்டும். அந்த போட்டி என்பது விட்டு கொடுப்பதில் போட்டி இருக்க வேண்டும், புரிந்து கொள்வதில் போட்டி இருக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியுடன் இருப்பதில் போட்டி இருக்க வேண்டும். போட்டி போட்டு சமுதாயத்திற்கு நாம் நன்மைகளை செய்வதில் போட்டி இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு இனிய பயணம். வாழ்க்கை என்பது பந்தயம் அல்ல. அதான் அடிக்கடி 16 பெற்று நலமுடன் வாழ 16 குழந்தைகள் அல்ல, ஒரு குழந்தை போதும் ஆன பெண்ணும். 16 பேருடன் என்பது அந்தாதி பல வருடங்களுக்கு முன்பு என்ன சொல்லியிருக்கார்கள் என்றால், அந்த முக்கியமான கருத்து வந்து 16 என்பது 16 நல்ல எண்ணங்களும் குணங்களையும். என்னவென்றால், உடல்நலம், நீண்ட ஆயுள், அழகு, இளமை, அறிவு, படிப்பு, புகழ், பெருமை, தானியம், மக்கள் செல்வம், பொருள் செல்வம், துணிவு, வலிமை, வெற்றி, அது அடையும் பயன், அதனால் தனக்கும் தன்னை சார்ந்த சமுதாயத்தின் கிடைக்கின்ற மகிழ்ச்சி, இந்த 16 சேர்ந்து தான்
பயனாரும் பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னார்களே தவிர 16 குழந்தைகள் அல்ல. ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுவேன், கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கும் பொழுது, இந்த ஸ்லைடில் பாருங்கள், அந்த மனைவி சந்தோஷமாக இருக்கும் பொழுது கணவனிடம் கேட்கின்றார், நான் இறந்த பிறகு எனக்கு ஒரு தாஜ்மஹால் கட்டுவீர்களா என்று. அந்த கணவன் உணர்ச்சிப்பட்ட கட்டாயம் கட்டுறேன்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த கணவன் சொல்கிறான், நான் இடம் கூட வாங்கி வச்சிட்டோமா, நீ தானம்மா தள்ளி போட்டுக்கிட்டே போகிறேன்ட்டு. இது நகைச்சுவைக்காக சொல்லுகின்றேன். கணவன்மார்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பிளிட் ஏசி மாதிரி இருக்காங்களாம். ஸ்பிளிட் ஏசி உங்களுக்கு தெரியும், இந்த படத்தில் பாருங்கள், வெளியில் சத்தம் போட்டுட்ருக்கோம், உள்ளே வந்தால் சைலண்ட் ஆகிடும். சைலண்ட்டாகிறது மாத்திரம் இல்லை, அவங்க வாழ்க்கை கூட மனைவி என்ற ரிமோட் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க. அப்படியல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது இருவரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து இருமனம் ஒரு மனமாக வாழ்க்கை நடத்துவது தான் இல்லறம். அது நல்லறத்தோடு நடத்த வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தான் நோயற்று வாழ முடியும். அது ஒன்று தான் உண்மையான குறையற்ற செல்வம் என்று சொல்ல விரும்புகிறேன். நாம் வாழும் சமூகத்தில் நன்மைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை முறை சார்ந்து நமக்கு உருவாகக்கூடிய பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், உடல்நலம் சார்ந்த சிக்கல்கள், இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நிறைய ஆய்வுகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் உணவு பழக்க வழக்கங்கள், நம்முடைய தூங்கும் முறை, ஓய்வு நேரத்தை செலவழிக்கிற முறை, இதை பற்றியெல்லாம் நிறைய விரிவான ஆய்வுகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை என்பது மிகவும் எளிமையான விஷயங்களால் நிரம்பியிருந்தது. அதாவது வேலை செய்வதற்கான நேரம் என்ற ஒன்று குறிப்பாக இருந்தது. காலையில் வேலைக்கு சென்றால் மாலைக்குள் வேலையை விட்டு திரும்பி விடுவதும், பிறகு தங்களுடைய உணவு சார்ந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதும், இரவில் சீக்கிரமே தூங்கப் போய் விடுவதும், அதிகாலையில் மீண்டும் எழுந்து அடுத்த நாளை துவங்குவதும் என்று மிக மிக எளிமையான ஒரு வாழ்க்கை முறை என்பது ஒரு காலத்தில் இருந்தது. இதன் காரணமாக உணவு பழக்க வழக்கங்கள் சார்ந்தோ அல்லது உடல் ஆரோக்கியம் சார்ந்தோ ஒரு மிகப்பெரிய சிக்கல்கள் எதுவும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படவில்லை. நிறைய புதிய நோய்கள் இன்றைக்கு தோன்றுவதற்கும் அல்லது நிறைய ஒரு மனிதர்களுடைய பல்வேறு விதமான உடல்நல மனநல சிக்கல்கள் அதிகரிப்பதற்கும் நம்முடைய இந்த வாழ்க்கை முறையில் நாம் அடிக்கடி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மாற்றங்கள் மிக முக்கியமான ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் ஏராளமான விஷயங்களின் அடிப்படையில் வரையறுக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய சாப்பாட்டு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டே இருப்பது, அல்லது நம்முடைய வேலை செய்யக்கூடிய வேலை என்பது, நிறைய நேரம் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்பதற்கும் உங்களுடைய உடல்நலத்திற்கும் இடையே நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் தொடர்ந்து சுட்டி காட்டப்படுகின்றன. ஆனால் இந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது. வார இறுதி நாட்களில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது. இன்றைக்கு நிறைய நகரப்புறங்களில் புதிய புதிய தொழில்துறைகள் வந்திருக்கின்றன. நிறைய இளைஞர்கள் கடுமையான பணிகளுக்கு செல்கிறார்கள். ஐடி போன்ற நிறுவனங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. அப்படி இருக்கிற போது வாரம் முழுக்க வேலை செய்தவர்கள் அந்த வார இறுதி நாட்களில் என்ன செய்கிறார்கள், அது அவர்களுக்கு எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று பல ஆய்வுகள் வந்திருக்கின்றன. முக்கியமாக இந்த வார இறுதி நாட்களில், அதாவது நீங்கள் ஒரு சனிக்கிழமை இரவு என்பது பலருக்கும் ஒரு கொண்டாட்டத்திற்கான ஒரு இரவாக பலருடைய மனதில் பதிந்திருக்கிறது. அதீதமான குடிப்பழக்கம் அல்லது வெளியே சுற்றுவது அல்லது நீண்ட நேரம் விழித்திருப்பது, இப்படி அந்த இரவு நேரத்தை, ஒரு வார இறுதி நாளினுடைய இரவு நேரத்தை முழுமையாக விழித்திருப்பது போன்ற விஷயங்களில் உண்பது, குடிப்பது, இப்படியான பல்வேறு விதமான கேளிக்கைகளுக்கான அல்லது விடிய விடிய தொலைக்காட்சி பார்ப்பது, இப்படியெல்லாம் ஒரு அந்த இரவை முழுமையாக விழித்திருக்க வேண்டும் என்கிற ஒரு மனோபாவம் என்பது நிறைய பேரிடம் வந்திருக்கிறது. இதுதான் வார இறுதி நாளை கொண்டாடுவது என்கிற ஒரு மனநிலை கூட இன்றைக்கு பலரிடம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது உடல் நலத்திற்கு மிக மிக ஆபத்தானது என்பதை மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நீங்கள்
ஒரு இரவு முழுக்க, அதாவது ஒரு சனிக்கிழமை இரவு முழுக்க நீங்கள் விழித்திருந்து விட்டு பிறகு அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு நீங்கள் எழுந்து கொள்கிற போது, மிக தாமதமாக எழுந்து கொள்கிற போது, உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கலாஜிக்கல் கிளாக் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரம் என்பது அது ஒரு குழப்பமடைய ஆரம்பிக்கிறது. அதாவது நீங்கள் திரும்பவும் இயல்பு நிலைக்கு உங்கள் உடலை கொண்டு வருவது கடினமான ஒரு சவாலாக இருக்கிறது. இதை எதனோடு ஒப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், இந்த விமான பயணத்தில் இருப்பவர்களுக்கு, ஒரு நீண்ட தூர விமானத்தில் பயணம் செய்து வரக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜெட்லாக் என்று சொல்வார்களே, அதாவது அவர்களுடைய நேரம் ஒன்றாகவும் நம்முடைய நேரம் ஒன்றாகவும் இருக்கும். அதனால் ஒரு நீண்ட நேரம் நீங்கள் விழித்திருப்பதன் மூலமாக உங்கள் உடலுக்கு வரக்கூடிய அசதி, சோர்வு இதற்கு நிகரானது, இந்த ஜெட்லாக்கிற்கு நிகரானது இப்படி வார இறுதி நாட்களில் விடிய விடிய விழித்திருந்து விட்டு அடுத்த நாள் நீங்கள் அதைத்தான் ஒரு ஓய்வு என்று நினைப்பது என்பது. உண்மையில் ஓய்வு என்பது நம்முடைய கருத்தாக்கத்தில் நாம் எதிர்மறையான வாழ்க்கை முறைகளை வாழ்வது அல்ல. மாறாக தினமுமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன கேளிக்கைகள் அல்லது சின்ன சின்ன ஒரு நம்மை ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் எல்லாவற்றையும் ஒரு வார இறுதி நாளுக்காக நாம் சேமித்து வைப்பது என்பது நம்முடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்படி நீங்கள் வார இறுதி நாட்கள் இரவு முழுக்க விழித்திருப்பதன் மூலமாக சர்க்கரை நோயினுடைய அளவும் இதய நோயினுடைய அளவும் நிறைய பேரிடம் அதிகரித்திருப்பதை ஆய்வுகளில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுபோல் வேறு பல உளவியல் சார்ந்த சிக்கல்களுக்கும் கூட பலரும் ஆட்படுகிறார்கள். சனிக்கிழமை இரவு முழுக்க விழித்திருந்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை பகல் முழுக்க தூங்குவது என்பது ஒரு திங்கட்கிழமையை உங்களால் மிகப்பெரிய அளவிற்கு மனச்சோர்வுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்குமே தவிர ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் என்று சொல்வார்களே, அத்தகைய ஒரு புத்துணர்ச்சியை தருவதில்லை. உடல் ரீதியாகவே அது ஒரு தவறான ஒரு பழக்கத்தை உங்கள் உடலுக்கு ஏற்படுத்துகிறீர்கள் என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்படி இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கை முறையில் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு உணவருந்துவது, தூங்குவது என்பதை முடிந்தவரை நாம் அதிகமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை மருத்துவர்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டுகிறார்கள். ஏனென்றால் நிறைய விஷயங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்பது நாம உருவாக்கி கொள்ளக்கூடியவை, அல்லது நாம் அதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை முறை அல்ல அதுதான் ஒரு சிறந்த ஒரு வழிமுறை என்று நாம் நம்ப வைக்கப்பட்டதன் மூலமாக நாம் தேவையற்ற விஷயங்களினால் நம்முடைய வாழ்க்கையை எங்கோ சீர்குலைத்துக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. சரி, அப்படி என்று சொன்னால் நம் ஓய்வை எப்படி கழிப்பது, ஓய்வை எப்படி கொண்டாடுவது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த இடத்தில்தான் நாம் திட்டமிடுதலை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. எப்படி நீங்கள் ஒரு வேலையை செய்வதற்கு உங்களுக்கு ஒரு திட்டமிடுதல் தேவைப்படுகிறதோ, அதே போல் ஒரு ஓய்வு நேர கொண்டாட்டத்தையும் நீங்கள் திட்டமிடுவதற்கு ஒரு யோசனை, ஒரு முன்திட்டம் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. நிறைய நேரம் நாம் ஒரு சனிக்கிழமை மாலையை யாருடன் செலவழிப்போம் என்பதை பற்றி எந்த உத்தேசமும் இல்லாமல் நாம் அதை ஒரு விடிய விடிய விழித்திருப்பதற்கான ஒரு இரவாக மட்டும் பார்க்காமல், நாம் உண்மையில் இந்த வார இறுதி விடுமுறை தினங்களில் நாம் செய்ய தவறியவற்றை அல்லது நாம் புதிதாக செய்ய வேண்டியவற்றை பற்றி அல்லது புதிய அனுபவங்களுக்கு நம்மை ஆட்படுத்துவதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். நாம் யாரை நீண்ட காலமாக சந்திக்காமல் இருந்தோமோ அவர்களை போய் சந்திக்கலாம், அவர்களோடு உரையாடலாம். அதே போல் நம்முடைய முக்கியமான பணிகள், நாம் ஒத்திவைத்த பல விஷயங்களை செய்யலாம். ஓய்வு என்பது அடிப்படையில் சோம்பி இருப்பதல்ல, மாறாக நாம் இதுவரை செய்து கொண்டிருந்ததற்கு மாற்றான ஒன்றை செய்வது. அதுதான் நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதுதான் அடிப்படையான ஒரு உளவியலும் கூட. நீங்கள் எந்திரமயமாக ஒரு வேலையை வாரம் முழுக்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு முற்றிலும் மாறாக உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தில், ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடுவது, அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு இசையை கேட்கலாம், ஒரு பிடித்த நீங்கள் திரைப்படத்திற்கு செல்லலாம், பிடித்த நண்பர்களோட அளவலாகலாம். இது எல்லாமே அந்த முறைப்படுத்தப்பட்ட நேர அளவிற்குள் நீங்கள் வைத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். அப்படி முறைப்படுத்தப்பட்டு நீங்கள் இருக்கிற போது அவை உண்மையான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த நாள் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் விழித்தெழுவீர்கள். மாறாக நீங்கள் ஒரு இரவை முழுக்க முழுக்க நீங்கள் கசக்கி பிழிந்து அதில் உங்களையும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு களைப்படைய செய்துவிட்டு அதைத்தான் நீங்கள் மகிழ்ச்சி என்று நம்பினால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நிச்சயமாக இரவு என்பது உறங்குவதற்கானது தான், ஓய்வு கொள்வதற்காகத்தான். அப்படி இருக்கிற போது மன அமைதியுடன் உடல் நலத்துடன் கூடிய கொண்டாட்டங்களே சிறந்த கொண்டாட்டங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைகின்றது. அந்த வகையில் இன்று சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் திரு SRC. ஒரு எழுத்தாளரா, ஒரு கவிஞரா, மொழிபெயர்ப்பாளரா இவர் உருவான விதம், ஒரு அரசு ஊழியரா ஓய்வு பெற்றிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எழுத்துலக பயணம் எவ்வளவு தூரம் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு பல சுவாரஸ்யமான கருத்துக்களை, விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு எழுத்தாளரா, கவிஞரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சின்ன வயசுலேருந்தே இதுதான் ஒரு ட்ரீம் அப்படின்னு நினச்சி வருவாங்க. சிறு வயதிலிருந்தே முதல் படைப்பு அப்படிங்கிறது வந்துடும். அப்புறம் அதுலேயே தொடர்ந்துருப்பாங்க. ஒரு ஆசிரியர் பணியிலிருந்து நிறைய பேரை பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு அரசு ஊழியராக BSNL பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் அந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களோட இளமை காலத்திலேயே இருந்திருக்கலாம். இப்போ வரைக்கும் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் ஆங்கிலம், தமிழ் ரெண்டுத்துலேயுமே ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு படைப்பாளியாக இருக்கீங்க. எழுத்து அப்படின்னும் போது என்னெல்லாம் உங்களுடைய களமாக இருந்திருக்கு இப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எங்கள் நேர்களோட முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பமானது? எது உங்களோட முதல் படைப்பாக இருந்துச்சு? என்னுடைய முதல் படைப்புன்னா என்னுடைய கட்டுரை வெளிவந்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆண்டு மலர் வெளியிடுவாங்க. அந்த ஆண்டு மலரில் பாரதிதாசன் பனவலில் சில அப்படின்னு ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை அண்ணாமலை பல்கலைக்கழகங்க ஒரு பெரிய நூலகம் இருக்குது. அங்கே தமிழ் நூல்கள் ஏராளமாக இருக்கும். அதை படித்து அதிலிருந்து பாரதிதாசனை பற்றி ஒரு கட்டுரை எழுதி அந்த கட்டுரையை நான் அங்கே அந்த மலர் வெளியீட்டுக்காரங்கள்ட்ட கொடுத்தேன். அவங்க வெளியிட்டாங்க. அதுதான் என்னுடைய முதல் அச்சு கட்டுரை வெளிவந்தது. அதற்கப்புறம் நான் தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன். அதுதான் ஆரம்ப காலப்பணி. ஆனால் உந்து சக்தியாக இருந்ததெல்லாம் இளமை காலத்தில் என்னுடைய இப்போ வகுப்பில் தமிழாசிரியர்கள், தன்னுடைய இலக்கிய மன்றம், அதெல்லாம் இலக்கிய மன்ற நிகழ்ச்சிகள், அதுக்கு பங்கேற்ற பேச்சாளர்கள், குன்றக்குடியடிகளார் போன்ற பேச்சாளர்கள், உளுந்தூர்பட்டி சண்முகம் போன்ற பேச்சாளர்கள், தமிழாசிரியர்கள், அவரெல்லாம் என்னுடைய ஊக்குவிச்சாங்க. அதுக்கப்புறம் பல்கலைக்கழகத்தில், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இயல்பாகவே எல்லாருக்கும் கவிதை, பேச்சு என்பது அந்த காலத்தில் ரொம்ப இயற்கையாக இயல்பாக வரும் அந்த பல்கலைக்கழகத்தில். அது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது, உதவிகரமாக இருந்தது. அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது காந்தி அமைதி நிலையம்னு சிதம்பரத்தில் ஒரு தொண்டு நிறுவனம் இருந்தது. அந்த தொண்டு நிறுவனத்தில் ஓய்வு நேரத்தில் அங்கே போய் நான் சமூக சேவைகள்லாம் செய்தேன். அந்த சமூக சேவைகள்லாம் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு நாங்கள் இலவசமாக பாடம் கற்பிப்போம். அப்புறம் மருத்துவமனைகளுக்கு சென்று நோயாளிகளை சென்று பார்ப்போம். அது வெள்ளம் அந்த மாதிரி விபரீதங்களில் சிக்குண்ட தோழர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். அந்த மாதிரிலாம் செஞ்சதுனால அங்கே காந்திய சிந்தனைகள், அதே மாதிரி ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்றவர்கள் அந்த காலத்தில் முழு புரட்சி இயக்கத்தை நடத்திட்டு இருந்தாங்க. அதில் சாந்தி சேனான்னு ஒரு அமைப்பு, அகில இந்திய அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பில் நான் உறுப்பினராக இருந்தேன். அவங்க அகில இந்திய ஒரு முகாம் நடத்தினாங்க கர்நாடகா ஸ்டேட்டில். அது பெல்காம் பக்கத்தில் இருந்தது. அந்த முகாமுக்கு நான் காந்தி உடைய சிந்தனையுள்ள தோழனாக அங்கே சென்றிருந்தேன். அங்கே போகும்போது இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலிருந்து வந்திருந்தாங்க உறுப்பினர்கள்லாம். அங்கே நிறைய ஒரு பெரிய மாந்தோப்பில் கூடாரம் அமைத்திருந்தாங்க. பல மொழி தெரியாது, அங்கே வேறு மொழி தெரிஞ்சவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு கூடாரத்தில் ஒரு 10 பேராக போட்டிருப்பாங்க. எப்படி நம்ம அவங்களோட பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது. காலம்பரை நான் 5 மணிக்கு எழுந்திருக்கணும், ப்ரேயர் பண்ணணும், அதுக்கப்புறம் கடின உழைப்பு செய்யணும், அதுக்கப்புறம் உணவருந்தணும், கைக்கூத்தலரிசி உணவு போன்றவை. அப்புறம் காந்திய சிந்தனை, மாலையிலையும் நமக்கு சாலை அமைப்பது, ஏரிகள் தூர்கிற வாருவது போல சமுதாய பணிகள்லாம் இருக்கும். அப்புறம் மாலையில் காந்திய சிந்தனை, காந்திய வழிபாடு அதெல்லாம் இருந்தது. பஜனை, சர்வத மாத பஜனைகள்லாம் இருந்தது. அதில் அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் நிகழ்ச்சிகள்லாம் கலந்துட்டதுனால அது காந்திய சிந்தனை, என்னுடைய தமிழ் சிந்தனை, காந்திய சிந்தனை அதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்னுடைய தொலைபேசி தொழிற்சங்கத்துக்கு வந்தேன். தொலைபேசி பணியில் சேர்ந்ததுனால இந்த தொழிற்சங்கம், அந்த தொழிற்சங்கம் பொதுவுடைமை சார்ந்த தொழிற்சங்கமாக இருந்தது. அப்போ தான் அந்த தொழிற்சங்கத்திலிருந்து தான் என்னுடைய பொதுவுடைமை கருத்துக்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த படிக்கும்போது எனக்கு பாரதிதாசன் இருவரும் ரொம்ப பிடிச்சவங்க. பாரதியோட வரியில் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசின்னு சொல்லி அந்த கதையை முடிப்பார். என்னை நான் ஒரு வெற்று மனிதனாக வாழ்ந்துருவேன்னு நினச்சிருவியோ அப்படின்னு சொல்லி முடிப்பார். அதே மாதிரி இவர் பாரதிதாசன் அவன் விசால பார்வையால் விழுங்கும் மக்களை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி
உலகம் உண்ண உண் உடுத்த உடுத்து உலகை பொதுவில் நடத்து என்று சொல்வார். அப்படி அந்த மாதிரி வரிகள்லாம் ரொம்ப எனக்கு உற்சாகம் தரக்கூடிய வரிகளாக இருந்தன. பாரதிதாசனும் பாரதியாரும் என்னுடைய உற்சாகம் தரக்கூடிய விஷயங்களாக இருந்தன. அவைகள் தான் பொதுவுடைமைக்கு என்னை இட்டு சென்றன என்று சொல்ல வேண்டும். பொதுவுடைமை இயக்கங்களில் ஒரு உழைப்புக்கு ஒரு மரியாதை தந்து தன்னம்பிக்கைக்கும் தன்மானத்திற்கும் சுய கௌரவத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், சாதி மொழி இனம் கடந்த ஒரு 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 பிணைப்பினை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருந்ததுனால அந்த கருத்துக்கள்லாம் என்னை ரொம்ப வெகுவாக ஈர்த்தன. அந்த கருத்துக்களை எல்லாம் நான் என்னுடைய படைப்புகளை நான் கொண்டு வந்திருக்கேன். நிச்சயமா சார். கவிதையும் நீங்கள் எழுதியிருக்கீங்க. கவிதை அப்படிங்கிற அந்த நிலைக்கு எப்போ மாறினீங்க? அந்த படைப்பு உருவான விதம்? கவிதை நான் கவிதை பாரதியாருடைய கவிதையை முதல்ல கவிதை எப்படி எனக்கு கவிதை எழுதிட்டு இருந்தேன். நம்பிக்கை கவிதை நம்ம எழுதுகிறோமா இல்லையான்னு நம்பிக்கையெல்லாம் இருந்தது. அப்புறம் கோவை ஞானின்னு ஒரு ஐயா இருக்காங்க, பெரிய சான்றோர். அவர் ஒரு இலக்கிய நடத்திட்டு இருந்தாங்க. அந்த இதழுக்கு என்னுடைய கவிதையை நான் அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அந்த கவிதையை பார்த்துட்டு ஞானி அவர்கள் எனக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. உங்கள் கவிதைகள் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் எனக்கு கவிதையை நிறைய அனுப்புங்க அப்படின்னு. அவரை ஒரு 4-5 கவிதைகளை அனுப்பினேன். அந்த கவிதைகள்லாம் பிரசுரமாயினேன். அது பிரசுரமான பிறகு தான் நம்ம கவிதையை நன்றாக எழுத முடியுங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் ரணம் சுமந்து அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதை தொகுப்பு, அதுக்கு வள்ளிக்கண்ணன் அவர்கள் முன்னுரை கொடுத்தாங்க. அதுதான் ரணம் சுமந்துங்கிற கவிதை தொகுப்பு. அது தேவகாந்தன் ஐயா, இலங்கை எழுத்தாளர், அவர் இங்கே சென்னையில் இருந்தாங்க அந்த காலத்தில். அவங்க மூலமாக அந்த இதை நான் வெளியிட்டேன். ரணம் சுமந்து, மனிதன் ரணத்தை சுமந்து தான் தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்துக்கிறான். ஆனால் அறத்தை அவன் சோர்ந்து அறத்தை தூக்கி பிடித்தல சோர்வடையக்கூடாது, ரணத்தை சுமக்க வேண்டும், அறத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்கிறது தான் அவனுடைய வாழ்நெறி என்பது தான் ரணம் சம்பந்தோட ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக நான் அதை வைத்து அதை பண்ணேன். அதற்கு பிறகு நான் கடலூரில் பணியாற்ற வந்தபோது ஞானக்கூத்தனை அவர்கள் தலைமையில் ஒரு கவிதை அரங்கம் நடத்தினோம். அந்த கவிதை அரங்கத்தில் கவிதைகள்லாம் ஒவ்வொரு படைப்பாளியும் கவிதை படிக்கணும் அப்படின்னு சொன்னோம். எல்லாரும் கவிதை படித்தாங்க. அந்த கவிதையில் படித்தபோது நானும் படித்தேன். எல்லாம் அங்கே கடலூர் தோழர்கள் எல்லாரும் படித்தாங்க. அதற்கப்புறம் அந்த கவிதைகள், அதற்கப்புறம் கடலூரில் நான் முதல்ல விருதாச்சலத்தில் பணியாற்றினேன். அதுக்கப்புறம் கடலூரில் பணியாற்றினேன். கடலூரில் பணியாற்றும் போது அந்த கடலூரில் கலை இலக்கிய பெருமன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பில் நான் பொறுப்பேற்று கொண்டு பணி செய்தேன். அப்போ அதான் ஞானக்கூத்தனை அவர்கள்லாம் அங்கே கூட்டு கவிதை அரங்கம் நடத்தினோம். அப்போ தான் நான் திருப்பியும் ஒரு கவிதையை ஞானத்தீ என்ற தலைப்பிலே, ஞானம் என்பது தான் தீயை தவிர நம்ம கையில் இருக்கிறதுலாம் தீ கிடையாது, அறிவு தான் நம்முடைய தீ என்கின்ற வகையில் ஒரு ஞானத்தீ என்ற கவிதை தொகுப்பு வெளியிட்டேன். இப்போ 2 கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கேன் இந்த இதில். அதுதான் என்னுடைய கவிதைகளோட இது. இன்னொன்று கவிதைகள் எழுதி கொண்டிருப்பேன். அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் கவிதைகள் எழுதியிருக்கேன். அது ஆங்கிலம் அப்படிங்கிறப்போ ஒரு மொழியில் ஒருத்தருக்கு ஒரு புலமை இருக்குது அப்படின்னாக்கா அந்த இதுலேயே பயணம் பண்ணிட்டு போவாங்க. பல வளங்களில் ஒன்று கட்டுரையாக இருக்கலாம், மொழிபெயர்ப்பாக இருக்கலாம், கவிதைகளாக இருக்கலாம், சிறுகதைன்னு. ஆனால் ஆங்கிலம் அப்படிங்கிறது இது கையாளுறது எப்படி இருந்துச்சு? அதை எப்படி உங்களுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு என்னன்னு கேட்டால், ஆங்கிலத்தில் நான் படிக்கும்போது ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியரோட கவிதைகள்லாம் படிக்கும்போது, ஷேக்ஸ்பியர் நாடகங்கள்லாம் படிக்கும்போது ரொம்ப சொக்கி போயிடுவேன். ஷெல்லியோட கவிதைகள், ஸ்கைலார்க்கோட கவிதைகள் அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப மெய்மறந்துடுவேன். இப்படிலாம் எழுத முடியுமா கவிஞர்களால் அப்படின்னு சொல்லி. கீட்ஸோட கவிதைகள் அதெல்லாம் படிக்கும்போது சரி இப்படி ஒரு கவிதைகள்லாம் பண்ண முடியும்னு சொல்ல ஆங்கிலம் படிக்கணும், இவங்களுக்காக ஆங்கிலம் படிக்கணும்னு முடிந்து எம்ஏ என்னுடைய இது ஆங்கிலம் தான், இது எம்ஃபிலும் என்னுடைய ஆங்கிலம் தான். அப்போ ஆங்கிலம் படிக்கும்போது தான் நம்ம ஆங்கிலத்தில் ஏன் நம்ம படைக்க முடியாது நான் கவிதைகள் எழுதினேன் ஆங்கிலத்தில் இப்போ கூட பட்டுக்கோட்டையில் ஷைன்னு ஒரு ஆங்கில பத்திரிக்கை வருது. அதில் நான் என்னுடைய ஆசிரியர் குழுவில் நான் இருக்கேன். ராமலிங்கம் ஐயான்னு ஒரு ஐயா வெளியிடுறாங்க. அதை அவர் இலக்கிய சிறகுன்னு தமிழ் பத்திரிக்கையும் வெளியிடுறாரு, ஷைன் ஒரு ஆங்கில பத்திரிக்கையும் வெளியிடுறாரு. ஷைன்லேயும் நான் எழுதுவேன், இலக்கிய சிறகுகள் எழுதுவேன். அதே மாதிரி போயட்னு ஒரு இலக்கிய இதழ், அதே மாதிரி இண்டோ ஏஷியன் லிட்ரேச்சர்னு இதழ், அதே மாதிரி சைப்ரஸ்னு ஒரு நாடு, அங்கே ஒரு டேவிட்சன் ஒரு கவிஞர் இருக்காங்க, அவங்க இன்டர்நேஷ்னலாக ஒரு மேகசின் வெளியிடுறாங்க. அந்த மேகசின்லேயும் தொடர்ந்து என்னுடைய கவிதைகள் வெளிவந்து கொண்டிருக்கும். அதனால் ஆங்கில இலக்கியத்தில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள், சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்கிறதாக நான் நிச்சயமாக அதை கருதுகிறேன். அதை ஆங்கிலத்தை படிக்கலைன்னு சொன்னால் தமிழுக்கு நிறைய ஒளி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நான் என்னுடைய பார்வை. நிஜமாகவே தமிழில் ஆங்கிலத்தில் நிறைய படித்தவங்க தமிழில் நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ் எழுத்தாளர்கள்னு சொல்லிக்கிறவங்க நிறைய ஆங்கிலம் படித்தவங்களாகவும், ஆங்கிலத்தில் முதுகலை பயின்றவங்களாகவும், ஆங்கில ஆய்வு பெற்றவங்களாகவும் நிறைய இருக்காங்க.
அது ஆங்கிலமும் சரி, எந்த மொழியுமே சரி. இப்போ தமிழில் கூட பார்த்திங்கன்னா வடமொழி நல்லா ஆழ பயின்றவர்கள் தமிழை நல்லா பண்ணியிருக்கிறதா நான் கருதுகிறேன். 100 மொழியை பற்றுக்கொள்வது வந்து தன்னுடைய சொந்த மொழியில் படைப்பை வந்து ஆக்கத்திற்கும் பெரிய வளர்ச்சிக்கும் அது உதவுவதாக தான் நான் கருதுகிறேன். அது ஒரு புதிய ஜன்னல், புதிய சாளரம், புதிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை வந்து தமிழ் மொழிக்கும் நம்முடைய தாய்மொழிக்கும் பயன்படுத்திக்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம் என்கிறதுனால ஆங்கிலத்தை நான் இன்றளவும் ஒரு அற்புதமான மொழியாகவும் அதில் படைப்பதையும் அதில் ஆய்வு செய்வதையும் என்னுடைய நல்ல ஒரு கருத்தாகவும் நான் கொண்டிருக்கிறேன். இப்போ ஆங்கிலம் பண்ணும்போது இப்போ ஒரு படைப்பாளிக்கு அவங்களுக்குன்னு ஒரு நடை இருக்கும், ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ 2 இடத்துலையுமே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னால பொதுவாக எதை ஒரு மையமாக கருவாக வச்சு உங்களோட படைப்புகள் உருவாகும்? என்னுடைய படைப்புகள் எதுவும் நான் எப்போவுமே வந்து என்னுடைய மனிதநேயம் தழுவிய மார்க்சியத் மேல் எனக்கு உள்ள ஒரே ஒரு மரியாதை என்னன்னு சொன்னால், உழைப்பாளியை மனிதனாக, ஒரு தன்மானமுள்ள மனிதனாக, சுய கௌரவமுள்ள மனிதனாக உலகத்துக்கு அறிமுகம் செய்தே மார்க்சியத்தை இல்லை. அதுக்கு முந்தைய அவன் பசிக்கு விலைக்கு வருவான், அவனுடைய மானத்தை மறைக்க விலைக்கு வருவான், அப்படிங்கிறத அந்த உலகம் பார்த்துட்டு இருந்தது. ஆனால் அவனுடைய உழைப்பு வந்து அவனுடைய கௌரவத்தை கூட்டக்கூடியது, அவன் மனிதத்தின் அங்கீகாரம் தரக்கூடியது என்கிற விஷயத்தை அந்த மார்க்சிய தத்துவம் தான் கொண்டு வந்தது. எனவே அந்த மாதிரி வெளிச்சத்தை கொண்டு வந்த ஒரு மார்க்சியத்தை மனிதநேயத்தோடு அணுக வேண்டும் என்பது என்னுடைய ரொம்ப பிடிவாதமான குணம். மனிதநேயம் இல்லாமல் அந்த மார்க்சியம் சரியாக வராது. எனவே அந்த மனிதநேயத்தோடு உள்ள மார்க்சியம் தான் செழிப்பான மார்க்சியம். எப்போ மனிதநேயம் அத்துப்போதோ ஒரு மார்க்சியம் பட்டுப்போகும் என்கின்ற என்னுடைய இது விஷயம். அதனால் அதை தான் நான் வந்து 2 இதுலேயும், ஆங்கிலத்திலையும் சரி தமிழ்லையும் சரி, மனிதநேயமுள்ள மார்க்சியத்தை வந்து நான் முன்னிச்சு கொண்டு வந்திருக்கேன். 2 மொழியிலையும் சௌகரியமாக கையாள முடியுதுங்கிறதுனால தான் மொழிபெயர்ப்புகளும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா? நிச்சயமாக கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதனால் மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாகவும் இருக்குது. அதில் உண்மையிலே எனக்கு மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்கு ஏன் முதல்ல ஒரு ஆத்திரம் வந்ததுன்னு சொன்னால், இந்த பாபர் மசூதி வந்து இடிப்புக்குள்ளாகியது. அது இடிப்புக்குள்ளாகிய போது எங்கே வேணால் உலகத்தில் எங்கே வேணால் எந்த கோயில் வேணால் இடிக்கப்படலாம். ஆனால் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு கோயில் இடிக்கப்படக்கூடாது. ஏன்னு சொன்னால், இது வந்து இந்தியாவில் உள்ள கலாச்சார பண்பாட்டின்படி எல்லா தெய்வங்களும் ஒன்று என்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்தியாவில் இருக்குது. இவங்களுக்கு வந்து வேறு தெய்வங்களையும் இவங்க வேறையாக பார்க்க முடியாது. அப்படி தான் இவங்களுடைய தத்துவங்கள் இருக்குது. அதில் ராஜாஜி ஐயா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ஹிந்துயிசம் டாக்ட்ரின் அண்ட் வே ஆஃப் லைஃப் என்கின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் சொல்லும்போது, உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் இந்து மதத்தை உள்ள எல்லா கருத்துக்களையும் வாங்கி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அதனால் எந்த மதத்தை நீங்கள் நேசித்தாலும் நீங்கள் இந்து மதத்தை நேசிக்கிற மாதிரி தான் அர்த்தம், எந்த மதத்தை நீங்கள் தூத்தினாலும் அந்த இந்து மதத்தை தூத்துற மாதிரி தான் அர்த்தம். அதனால் அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்தை அதில் சொல்லியிருப்பாங்க ராஜாஜிங்க. அந்த நூலை மொழிபெயர்த்து அந்த மசூதி இடிக்கப்பட்ட காலை நம்ம வந்து அதை வெளியிடணும், அதை நம்ம சொல்லணும், நம்முடைய கடமையாக கொள்ள வேண்டும் என்று நான் கருதினேன். அதனால தான் அந்த புத்தகத்தை கூட தமிழக அரசு வந்து எனக்கு இப்போ உதவி செஞ்சாங்க. அந்த காலத்தில் மொழிபெயர்ப்பு உதவி கொடுத்தார்கள். தேர்வு செய்து அந்த புத்தகம் வந்து நான் ஆன்ம தரிசனம் என்று தமிழிலே, நான் ஆன்மாவை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணமுடையவர்கள் இன்னொரு கோயிலை இடிக்கிறதுக்கோ போக முடியாது என்பது தான் இந்துவோடைய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுதான் அந்த மொழிபெயர்ப்பினுடைய துவக்கம். அதுக்கப்புறம் வந்து ஆங்கில இதில் வந்து பட்னாகர்னு ஒரு கவிஞர் இருந்தார். அந்த கவிஞரோட கவிதைகள் எல்லாம் மொழிபெயர்த்து காலம் மாறும் அப்படிங்கிற தலைப்பில் அந்த மொழிபெயர்ப்பு வெளியிட்டேன். அதுக்கு பிறகு உலகச் சிறுகதைகள் பெரிய பேராசிரியர்களோட பெரிய எழுத்தாளர்களோட சிறுகதைகள் எல்லாம் நான் வந்து ஏர்னஸ்ட் ஹெமிங்வே போன்ற பெரிய ஆங்கில எழுத்தாளர்கள், அவங்களுடைய வால்டர் ஸ்காட் அந்த மாதிரி உள்ள எழுத்தாளர்கள், அதுமாதிரி ரவீந்திரநாத் டாகூர் அந்த மாதிரி உள்ள எழுத்தாளர்களுடைய கதைகளெல்லாம் பொறுக்கி அந்த கதைகளெல்லாம் நான் வந்து ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து, அந்த மொழிபெயர்ப்புக்கெல்லாம் எனக்கு வெளியிடுறதுக்கு ஒரு பெரிய விஷயமாக இந்த குறிஞ்சிவேலன் ஐயாவோட திசையட்டும்ங்கிற ஒரு பத்திரிகை மொழிபெயர்ப்பு இதழ். சொல்லப்போனால் குறிஞ்சிவேலன் ஐயான்னு எங்கள் ஊரில் அவர் தான் திசையட்டும் இதழோட ஆசிரியர். அவர் தான் வந்து மொழிபெயர்ப்புக்கும் சரி, எங்களை போன்ற படைப்பாளிகளுக்கும் சரி, அவர் தான் என்னுடைய வழிகாட்டி, அவர் தான் ஒரு துணை. அவர் இல்லைன்னு சொன்னால் எங்களால் முன்னுக்கு வரவே, எழுத்துக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இப்போ எங்கள் பகுதியில் உள்ள எழுத்தாளர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆதர்ச சக்தியாக ஒரு எழுத்தாளர் மத்தியில் தான் எழுதி தன் பெருமைப்படுறதுங்கிறது இல்லாமல் தன்னை சேர்ந்தவர்களும் தன்னுடைய மக்களும் தன்னுடைய ஊராரும் அந்த மாதிரி அயலாரும் எப்படி அவங்களுடைய இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுடைய இதெல்லாம் படைப்புகள் எல்லாம் வெளியில் கொண்டு வரணும், அவங்களெல்லாம் அங்கீகாரம் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அவர் ஐயா எங்களுக்கு எங்களுடைய படைப்புகளெல்லாம் வெளியிட்டு தான் அவர் மூலமாக நிறைய நாங்கள் வெளியிட்டோம். என்னுடைய மண்ணுக்குள் உயிர்ப்பு என்கின்ற நாவலை ஐயா மூலமாக, குறிஞ்சிவேலன் ஐயா மூலமாக தான் வெளியிட்டோம். அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் வந்து திசையட்டுங்கிற இதை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நல்லி குப்புசாமி செட்டியார் அவருடைய இதோட உதவியோடு தான் அந்த இதழ் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அற்புதமான இதழாக தமிழ் மொழிக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய
ஒரு கொடையாக ஒரு நடந்து கொண்டிருக்கிறது. அது பாரதியார் சொல்ல போனால் சென்றடிவீர் எட்டுத்தக்கும் அந்த கலைச்செல்வங்கள் எல்லாம் கொண்டு இங்கு சேர்ப்பீர் என்று சொல்வார் இல்லையா, அப்படி அந்த கலைச்செல்வங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய மகத்தான பணியை பாரதியினுடைய அவருடைய வாக்கினை தன்னை சிறைமேற்கொண்டு அந்த திசையிட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுலேயும் நான் ஆசிரியர் குழுவில் உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றேன். சொல்லப்போனால் மொழிபெயர்ப்புக்கு பெரிய விருதுகளும் பெரிய மரியாதைகளும் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஒரு உந்துதல், மொழிபெயர்ப்புக்கு ஒரு உந்துதலை கொடுத்த ஒரு விஷயமாக, இந்தியாவை ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு நல்ல பார்வை தரக்கூடிய ஒரு விஷயமாக திசையட்டும். அந்த திசையட்டுக்கு பின்னாடி குறிஞ்சிவேல், அவர்களுக்கு பிறகு என்னை போன்ற ஒரு சிறு சிறு எழுத்தாளரெல்லாம் இருந்து கொண்டு ஒரு பெரிய தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை நாங்கள் செய்கிறோம் என்று கூட சொல்லணும். நிறைய வேற்று மொழியில் இருக்கிறதெல்லாம் தமிழுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாங்க. ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பழைய மற்ற மொழிகளில் இருக்கிற அந்த தொன்மை, அவங்களோட வாழ்கிற கலாச்சாரம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணுங்கிறது அவசியம்னாலும் ரொம்ப ரொம்ப பழமையான மொழி, தொன்மையான மொழி, முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் இலக்கியங்கள் இருக்கிற பல நூல்களும் மற்ற மொழியில், அதுவும் ஆங்கிலத்தில் குறிப்பாக மொழிபெயர்க்கணுங்கிறது ஒரு அவசியமான விஷயம் தான். ஒரு மொழிபெயர்ப்பாளராக இதை எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க? ரொம்ப சரியான விஷயம். நம்முடைய மொழியை உள்ள செல்வங்களை பிற மொழிக்கு கொண்டு போகணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் நம்ம மொழியிலேருந்து பிற மொழிக்கு போகிறது கொஞ்சம் கடினமாகவே இருந்து கொண்டு நாங்கள் உணர்கிறோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பிற மொழி கற்றுட்டு தான் அந்த பிற மொழி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை ஓடுது. இப்போ ராமானுஜம் ஐயா தமிழுடைய சங்க பாடல்களை எல்லாம் ஆங்கிலத்துக்கு கொண்டு போனாங்க. ஆனால் ஒரு ஆங்கிலேயம் அதை கொண்டு போகிற மாதிரி இல்லை. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஜியு போப் அந்த மாதிரி காலத்தில் அங்கெல்லாம் இருக்கும்போது திருக்குறளெல்லாம் அவங்க கொண்டு போனாங்க, திருவாசகத்தெல்லாம் அந்த காலத்தில் கொண்டு போனாங்க. ஆனால் அந்த மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு தமிழ்லேருந்து நல்ல செல்வங்களை கொண்டு போட மனிதர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி மனிதர்களை இப்போ தேடி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம தான் அதுக்கான உந்து சக்தியாக எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி வேறு மொழிக்கோ ஆங்கிலத்துக்கோ பெங்காலிக்கோ அதெல்லாம் நம்ம கொண்டு போக வேண்டியது. கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஐயா வெங்காடத்தில் இருந்தாங்க, இப்போ தவறி போயிட்டாங்க. அவங்க தமிழ்லேருந்து பெங்காலிக்கும் பெங்காலிலேருந்து தமிழுக்கும் கொண்டு வர்றது 2 விஷயமும் அவர் செய்துட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் கூட அவர் தமிழில் செய்கிற மாதிரி பெங்காலியில் வரலை, தன்னுடைய தாய்மொழியில் ஒரு விஷயத்தை படைக்கிற மாதிரி பிற மொழியில் படைக்க அந்த மாதிரி முடியல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் பிற மாநிலத்துக்காரர்கள் நமது மொழியை செம்மையாக கற்று அவர்களுடைய மொழிக்கு நம்முடைய இலக்கியங்களெல்லாம் கொண்டு செல்லணும். அப்படிங்கிறதுல நம்ம இன்னும் கூடுதல் புரிதலும் கூடுதல் தோழமையும் ஒரு சமூக உறவும் கொண்டு போகணும். அது அந்த பார்வையை திசையட்டும் துவக்கி வைத்திருக்கிறது என்று நான் நிச்சயமாக சொல்லணும். ஒரு படைப்பை மொழிபெயர்ப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த படைப்பாளி தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இந்த மொழிபெயர்ப்பு பண்ணக்கூடிய எழுத்தாளர் அந்த படைப்பை அந்த படைப்பு பேசுகின்ற அந்த விஷயங்கள் பூரா இவருக்கு அத்துப்படி ஆகிருக்கான்னு பார்க்கணும். அங்கே உள்ள அந்த கலாச்சாரம், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இவருக்கு உள்ள நல்லா புரிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நம்ம உள்வாங்கி தான் நம்ம ஒரு மொழியில் கொண்டு வர முடியும். அது இது நம்முடைய மொழியில் கொண்டு வரும்போது அது எப்படி வரும், இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும், இங்கே தமிழ் மக்கள் எப்படி அதை வாங்கிப்பாங்க அப்படிங்கிறதையும் தமிழ் மக்களோட இதை நல்லா முதல்ல இவங்க தெரிஞ்சு வச்சுட்ருப்பாங்க. அந்த மொழியினுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய புரிதலையும் அவங்க எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க மொழிபெயர்க்க முடியுமே தவிர சும்மா வெளியிலேருந்து மொழிபெயர்க்க முடியாது. அந்த கலாச்சாரம் பண்பாட்டையும் கொஞ்சம் உள்வாங்கி தான் அவங்களுடைய எழுத்துக்களை படைத்து அந்த படைப்பிலிருந்து நம்ம மொழிபெயர்க்க முடியும். எனவே அந்த தளத்திலுடைய எந்த மொழி மூலமொழியோ அந்த மூலமொழியினுடைய சமூக விஷயங்களையும் பண்பாட்டு கலாச்சார விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டு தான் நம்ம இந்த மொழிபெயர்ப்பை செய்ய முடியும். இல்லைன்னா அந்த மொழிபெயர்ப்பு சுவையாகவும் அந்த வாசகர்களுக்கு விரும்பத்தக்கூடிய விஷயமும் இருக்காது. இப்பயும் படைப்புலக பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். சிறுகதை தொகுப்பு, நாவல், கட்டுரைகள்னு எல்லா களங்கள்லையும் பணியாற்றிட்டு இருக்கீங்க. ஒரு இலக்கிய சிந்தனையாளராக இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த துறையில் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்னுடைய நாவல் உங்களுக்கு சொல்லணும்னா நான் பண்ணும்போதே இந்த சமூகத்துக்கு எது தேவை அப்படின்னு தான் நான் முதல்ல பண்ணுறது. முதல்ல நான் தொழிற்சங்கத்தில் இருக்கும்போது தொழிற்சங்கத்தில் பார்க்கும்போது அரசு நிறுவனங்களை நோய் நிறுவனங்களாக மாற்றிவிட்டு அதே தொழிலை தனியார்கள் எடுத்து அதே ஊரில் நடத்துறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது மண்ணுக்குள் உயிர்ப்புன்னு ஒரு நாவல் எழுதினேன். அந்த நாவலில் நான் அதை கொண்டு வருவேன். ஒரு அரசு நிறுவனத்தை அதை சிதைத்து விட்டு அதே தொழிலை தனியார் நடத்துகிறாங்க. அதை அது அந்த மாதிரி செய்கிறது இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வை இழக்க வைக்கிறது
அந்த தொழிற்சங்கத்தினுடைய அந்த போராட்டத்தினுடைய அவங்களுடைய இதெல்லாம் அது வந்து மண்ணுக்குள் உயிர்ப்பு என்கின்ற நாவல் நான் எழுதினேன். அது எங்கள் பகுதியினுடைய விருத்தாச்சலம் பகுதியினுடைய ஒரு பீங்கான் ஆலையினுடைய விஷயம். அது ராஜம் கிருஷ்ணன் அவங்க வந்து கணையாழியில் அதை நல்லபடியாக எனக்கு விமர்சனம் பண்ணி ரொம்ப அற்புதமாக எழுதியிருந்தார்கள். அது ரொம்ப எனக்கு பெருமையான விஷயம். அதற்கு பிறகு இன்னும் சொல்லணும்னு சொன்னால், கிராமங்களில் நாவிதனும் சலவை தொழிலாளியும், இந்த 2 தொழிலாளியும் வந்து மிகவும் கேவலமாக நடத்தப்படுவதை என்னுடைய கிராமத்தில் நான் பார்த்தேன். அவர்கள் வீட்டு திருமணத்தில் போய் சாப்பிடவே மாட்டாங்க பிற ஜாதிக்காரங்க. அவங்க வந்து நம்ம வீட்டு திருமணத்தில் வந்து பாத்திரத்தில் தான் அந்த உணவெல்லாம் வாங்கிட்டு போகணுமே தவிர நம்மளோட பந்தியில் வந்து அவங்க உட்கார முடியாது. ஆனால் அந்த பரியாருடைய மனைவி வந்து நம்ம குழந்தையெல்லாம் அவங்க தான் பிரசவம் பார்ப்பாங்க, நம்மளோட தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்களோட நம்ம வந்து ரொம்ப மோசமான ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு கேவலம் இருக்கும். அந்த தொழிலாளி நமக்கு எல்லாம் செஞ்சால் கூட அந்த தொழிலாளிக்கு நாம் வந்து அவன் சமமாக நடத்துறதில்லை. அந்த சலவை தொழிலாளியும் சரி, இந்த நாவிதனையும் சரி நம்ம சரியாக நடத்துறதில்லை. மரியாதை அந்த 2 தொழிலாளியும் வச்சு தான் கனவு மைப்படணும் ஒரு நாவல் எழுதினேன். இந்த 2 தொழிலாளியும் எவ்வளோ சின்னப்படுறான், ஆனால் அந்த கிராமத்தில் வந்து அவனை எவ்வளோ அவமதிக்கிறான். ஆனால் அந்த கிராமத்தோட நல்லது கெட்டத்துக்கு அவன் தான் சாவு வாழ்வு எல்லா குழந்தை பிறப்பு வைத்தியம் எல்லாம் அவன் தான் பார்க்குறான். ஆனால் அவனை எவ்வளோ அவன் வீட்டு கல்யாணத்தில் இவன் போய் சாப்பிட மாட்டான், இவன் வீட்டு கல்யாணத்துலேயும் அவனுக்கு சோறு போட மாட்டான். இருந்தாலும் அவன் வந்து அந்த ஊரில் வாழணும். அப்படி ஒரு கேவலமான ஒரு நமக்காக வாழக்கூடிய தொழிலாளியை அவமானப்படுத்துகிறார்கள் என்று அந்த இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் கனவு மைப்படும் என்கிற தொழிலாளியுடைய கஷ்டத்தை நாம் எழுதினேன். அதற்கப்புறம் வந்து இப்போ நெருப்புக்கு ஏது உறக்கம்னு ஒரு நாவல், அந்த நாவலுக்கு தமிழக அரசினுடைய விருது வாங்கினேன். அந்த தமிழக அரசு விருது வந்து நம்முடைய தளபதி ஐயா அவர்கள் தான் அப்போ துணை முதல்வராக இருந்தார், எனக்கு வழங்கினார்கள். அது 2008 நாவல், சிறந்த நாவலாக வெளிவந்தது. அந்த நாவலில் நெருப்புக்கு ஏது உறக்கம்ங்கிற நாவலில் கூட நான் சொல்லும்போது, ஒரு தாழ்த்தப்பட்ட மாணாக்கன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருந்து திருப்பி தான் சொந்த ஊருக்கு வந்து தாழ்த்தப்பட்ட மக்களாக வாழணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்ன சொல்லி திருப்பி ஊருக்கு வந்து அந்த மக்களோட வாழ்க்கைக்கும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் உழைக்க வேண்டும் என்கின்ற இதை தூக்கி பிடிச்சி அந்த ஊர்லேருந்து எல்லாத்தையும் விட்டு உதறிட்டு தான் வரணும் அப்படின்னு இந்த ஊருக்கு திரும்பி வருவான். ஆனால் இந்த ஊரில் திரும்பி வரும்போது அந்த ஊரில் வந்து பார்க்கும்போது இங்கே அங்கே பக்கத்தில் நெய்வேலின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அவங்க வந்து அந்த ஊரை ஆக்கிரமித்து அவங்க வந்து அந்த ஊரில் ஜனங்களெல்லாம் விரட்டி அந்த ஊரில் வந்து சுரங்கம் தோன்றதுக்காக எல்லாரையும் அப்புறப்படுத்தி வெளியூரில் கொண்டு தள்ளிடுவாங்க. அப்போ அவன் வந்து அந்த கனவும் செஞ்சுவிடும் அவனுக்கு. இவங்க வந்து எப்படி நான் மக்களை வந்து உயர்த்தணும்னு நினச்சி வந்தால் கூட இங்கே இருக்கிறது நான் முன்னேறணுங்கிற அவசரமாக முன்னேறணுங்கிற ஒரு இது வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் தூக்கி தும்சமாக்கி வச்சிருக்கு அப்படின்னு அவன் வந்து இந்த ஊரில் வந்து தன்னுடைய ஊரை வந்து திரும்பி பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுவான். நான் அந்த ஊரெல்லாம் விட்டு இந்த ஊரை வந்து முன்னேற்றணும்னு வந்தேனே, இப்படி இந்த ஊரையும் வந்து துரத்தி மூளைக்கு துரத்தி காசு கொடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டீங்களே, எல்லாம் புல்டோசரும் அதுவும் வச்சு பொக்லையும் வச்சு நோண்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லி அவன் வருத்தப்படுவான். ஸோ இந்த பகுதி மக்கள் சுரண்டப்படுவதும், ஆனால் அதை வந்து தூக்கி அவங்களை நிறுத்தி சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறதும், ஆனால் இங்கிருந்து படித்து போனவர்கள் திருப்பி நாம் வரணும், நம்ம மக்கள் மொழியில் வாழணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த நெருப்பு என்னுடைய மனதில் இருக்குது, நெருப்புக்கு ஏது உறக்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த 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 கதையில் வரும். அந்த மாதிரி நெருப்புக்கு ஏது உறக்கங்கிற நாவலை நான் அந்த மாதிரி கீழ்த்தட்டிலிருந்து போகக்கூடியவர்கள் கீழ்த்தட்டை மறக்கக்கூடாது, திரும்ப வந்து அவர்களுக்காக உழைக்க வேண்டும், நாம் வந்து வாழ்ந்தால் போதும், நம்ம போனால் போதுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எழுதினேன். அதுக்கப்புறம் எதிர்வுன்னு ஒரு நாவல். அந்த எதிர்வுங்கிற ஒரு நாவலில் வந்து ஒரு பெண் வந்து விதவையாக இருக்கும்போது ஒரு காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து வெள்ளை புடவை கட்டி அவங்களாம் நீக்கப்பட்டு அவங்களாம் வாழ்ந்த காலம் ஒரு காலம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி அதுக்கப்புறம் வந்து முடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப கீழ்மையாக நடத்தப்பட்டாங்க, தாழ்த்தப்பட்ட நிலைமை நடத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சி பெண்கள் விடுதலை பெற்று இயங்க வேண்டுங்கிற ஒரு காலத்துக்கு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு சமுதாயம் வந்திருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய பெண்ணாக வர வேண்டும். அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய பெண்ணால் தான் இந்த சமுதாயம், தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணால், எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பெண்ணால், தமிழ் மொழியால் இந்த சமூகம் வந்து தூக்கி நிறுத்தப்பட வேண்டும் என்பதை தான் எதிர்வு என்ற நாவலிலே நான் சொல்லியிருப்பேன். தமிழை வந்து இறைவனிடத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள், ஆதி தமிழ் மக்களை இறைவனிடமிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். இவர்களையெல்லாம் நாம் எப்பொழுது அங்கீகரித்து கொண்டு வருகிறோமோ, மையத்திற்கு கொண்டு வருகிறோமோ, அப்பொழுதுதான் இந்த தமிழ் மக்களுக்கும் நமக்கும் ஒரு விடுவு ஏற்படும் என்கின்ற மாதிரி எதிர்வு என்கின்ற நாவலில் நான் எழுதியிருப்பேன். இப்போ கூட நான் தென்பாண்டி சிங்கம்ங்கிற நாவல் ஐயா
கலைஞர்களோட நாவலை நான் படித்தேன். அந்த நாவலோட ரொம்ப மீண்டும் மீண்டும் படிக்கின்ற போது தமிழ் கலாச்சாரங்களையும் தமிழ் பண்பாட்டையும் எப்படி தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதையும் அந்த நாவலில் ரொம்ப அழகாக அற்புதமாக அவர்கள் ஐயா சொல்லியிருப்பாங்க. கதை அந்த படிக்கும்போதே கீழே வைக்க முடியாதபடி அந்த கதை சென்று கொண்டிருக்கும். அதில் தமிழனுடைய கலாச்சாரம் பண்பாடு அந்த எல்லாம் இன்றைக்குள்ள சமூக அமைப்பாலையும் இன்றைக்குள்ள விஞ்ஞான மயத்தாலையும் உலக மயத்தாலையும் எங்கேயோ போயிடாமல் அதையெல்லாம் பாதுகாத்து கொண்டு வருவதற்காக ஒரு நல்ல இந்த நாவல் புதினம் ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. அந்த இதெல்லாம் நம்ம மக்கள் உள்வாங்கி அவருடைய வாழ்க்கைக்கு செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய சான்றாண்மை மிக்க நெறி இப்படிலாம் இருந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த தென்பாண்டி சிங்கம் ரொம்ப அற்புதமான ஒரு நாவலாக எனக்கு அனுபவமாகிறது. எப்படி என்னுடைய நாவல் அனுபவங்கள்லாம் சென்று கொண்டிருக்கு. இப்போ ஒரு நாவல் நான் இப்போ எழுதி கொண்டிருக்கின்றேன். அந்த நாவலில் நான் எல்லாம் சொல்ல வரேன்னு சொன்னேன். பொது உடைமைங்கிறது சமூகத்தில் சோஷலிச நாடுகளில் சுக்குநூறாக போய்விட்டாலும் அதனுடைய சாரங்கள் எல்லா மக்களாலேயும் எல்லா கட்சிகளாலேயும் எல்லா மையங்களாலேயும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. எனவே அவைகள்லாம் ஒன்று கூடி திரும்பவும் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல நியாயத்தையும் நல்ல நீதியையும் எதற்கெல்லாம் மக்கள் போராடினார்களோ அந்த போராட்டத்தினுடைய மையத்தை உச்சப்படுத்தி ஒரு நல்ல நியாயத்தை கொண்டு வரோம். எப்படி அது எங்கேயும் அழிஞ்சு போயிடாது அப்படிங்கிற மாதிரி நான் திருப்பி கொண்டு வரணுன்றேன். மனசிலே உள்ள தீ அந்த தீ உளமுற்ற தீயாக அந்த தீ அழிந்து விடாத தீயாக இந்த சமூகத்துக்கு மனிதத்தை மேலே கொண்டு போகிற ஒரு வழியாகத்தான் அது இருக்க வேண்டும் என்கின்ற வகையில். அதில் எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டால், பாரதி பாடுவான் அந்த ருஷ்ய புரட்சியை பற்றி. பராசக்தி காளி அவள் தான் அவருடைய பார்வையால் தான் அங்கே வந்தது. ஏன்னா அவனுடைய வாய்ச்சொல் பொய்யாடக்கூடாது. உலகெங்கும் அந்த சமநிலை எல்லோரும் ஓரினம் ஓர்குலம் என்கின்ற இது வர வேண்டும். அதற்கு அந்த நாவலை முன்னிலைப்படுத்தி எழுதி கொண்டிருக்கின்றேன். நிச்சயமா சார். ஒரு படைப்பாளி அவங்களோட படைப்புலக பயணம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பமானது? ஒவ்வொரு நிலையிலையும் நீங்கள் எப்படி கடந்து வந்திருக்கீங்க? மொழியோட அறிதல் புரிதல் எவ்வளோ தூரம் ஒரு படைப்பாளிக்கு முக்கியமாக இருக்குதோ, மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு வரும்போது இதை பற்றின புரிதல் என்ன? மொழிபெயர்ப்பு ஏன் தேவைப்படுது? எந்த மாதிரியான நூல்கள்லாம் நம்ம மொழிபெயர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும்? உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகள் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழக வரலாற்றில் ஒரு 5லிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தை பக்தி காலம் என்று சொல்லுவார்கள். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வாழ்ந்த காலம்தான் அது. அதில் ஆழ்வார்கள் மொத்தம் 12. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்று தொடங்கி தொண்டரடி பொடியாழ்வார் வரையிலான 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வார் குறிப்பிடத்தக்கவர். நம்மாழ்வாரினுடைய தமிழின் அழகும் ஆழ்ந்த புலமையும் அந்த வைணவ கருத்துகளில் ஊறி திளைத்த விதமும் அவரை தனித்து காட்டுவனவாக அமையும். ஆனாலும் நம்மாழ்வாரின் மீது இப்படியும் அப்படியுமாக பல பார்வைகள் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் உய்த்து அறிந்து விடலாம். பொதுவாக நான்மறையாளர்கள் என்று சொல்லப்படுகிற பார்ப்பன சமூகத்தினர் நம்மாழ்வாரை கடுமையாக விமர்சனம் செய்த பகுதிகளும் இருக்கின்றன. அதே பார்ப்பன சமூகத்திலே பிறந்த மதுரகவி ஆழ்வார் அவரை நம்மாழ்வாரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சியும் இருக்கிறது. இப்படி 2 துருவங்கள் இருக்கின்றன. குறிப்பாக மதுரகவி ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்திலே 11 பாடல்களைத்தான் பாடியிருக்கிறார். 11 பாடல்களும் நம்மாழ்வாரை பற்றிய பாடல்கள் தான். அவை திருமாலை பற்றியோ வைணவத்தை பற்றியோ பாடிய பாடல்கள் இல்லை. எல்லா பாடல்களுமே நம்மாழ்வாரை அவர் பாடிய பாடல்கள் தான். மாறன் சடகோபன் என்பது நம்மாழ்வாரினுடைய இயற்பெயர். இந்த மாறன் சடகோபன் என்கிற பெயரை பயன்படுத்தியே மதுரகவி ஆழ்வார் பல பாடல்களை பாடியிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் ஒன்றை மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். என்ன காரணத்தினாலோ நான் மறை அறிந்தவர்கள் நம்முடைய மாறன் சடகோபனை, அதாவது நம்மாழ்வாரை மிகச் சிறுமையாக கருதுகிறார்கள் என்று அவர் தன் பாட்டிலே குறிப்பிடுகிறார். அதுதான் நமக்கு கிடைக்கிற முதல் தரவு.
நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுவர் என்றே அவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். புன்மை என்றால் சிறுமை என்று நமக்கு பொருள். எனவே நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள், அப்போதும் அவர் நான்மறையாளர்களை உயர்த்தித்தான் சொல்லுகிறார். 4 மறைகளையும் அறிந்த பார்ப்பனர்கள் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுவர். ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆட்கொண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே என்று அந்த பாட்டு அமைகிறது. இது மதுரகவி ஆழ்வாரின் பாடல். இந்த பாடலில் 2 எதிரும் புதிருமான செய்திகள் இருக்கின்றன. ஒன்று, நம்மாழ்வாரை நான் மறை அறிந்தவர்கள் மிகச் சிறுமைப்படுத்தி பார்க்கிறார்கள், சிறுமையாக கருதுகிறார்கள். ஆனால் நான் மாறன் சடகோபனாகிய நம்மாழ்வாரை நான் என் அன்னையாய் அத்தனாய் என் தாயும் தந்தையுமாக நான் பார்க்கிறேன். அவர்கள் அப்படி பார்ப்பதால் என் பார்வையை நான் மாற்றிக்கொள்ளவில்லை. அவர்கள் அப்படி பார்த்தாலும் எனக்கு அன்னையும் தந்தையும் இந்த நம்மாழ்வார்தான் என்று மதுரகவி ஆழ்வார் கூறுகிறார். என்ன காரணத்தினால் அப்படி நம்மாழ்வாரை அவர்கள் சிறுமையாக பார்த்திருக்கக்கூடும் என்பதற்கு நாம் உள்ளே துருவி பார்க்கிற போது பல உண்மைகள் நமக்கு புரிகின்றன. நம்மாழ்வார் அடிப்படையில் பார்ப்பனர் அல்லாதவர் என்பது ஒரு செய்தி. இன்னொன்று, வேதத்தின் பொருளை அவர் தமிழில் பாடினார் என்பது இன்னொன்று. எனவே தமிழராக இருந்ததும் தமிழில் பாடியதும் தான் நம்மாழ்வாரின் மீதான மாற்று கருத்துக்கும் மாற்று பார்வைக்கும் காரணமாக இருந்திருக்கக்கூடும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஆனால் அதே நேரத்தில் நம்மாழ்வார் இந்த 4 வருணங்களை ஏற்றுக்கொண்டவர்தான். வர்ணாசிரம தர்மத்தை அவர் எதிர்த்து எப்போதும் குரல் கொடுக்கவில்லை. அவருடைய பாடல்களிலும் கூட வெளிப்படையாகவே அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பண்பு தெரிகிறது. இல்லையானால் அந்த பக்தி இலக்கிய உலகத்திலேயே அவர் நிலைத்திருக்க முடியாது. அவர் தன்னுடைய பாடல் ஒன்றில் எந்த அளவுக்கு அந்த வருணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றினை சொல்ல வேண்டுமானால் அவரே சொல்லுகிறார். குலந்தாங்கு சாதிகள் 4னும் கீழ் இடிந்து எத்தனை நலந்தானும் இல்லாத சண்டாளர்கள் ஆயினும், அப்படி சண்டாளர்கள் ஆகிலும் வலந்தாங்கு சக்கரத்து அண்ணல் மணிவண்ணனுக்கு ஆள் என்று சொன்னால் அவருக்கு நானும் அடிமைதான், அவருக்கு நானும் பக்தன்தான் என்று பாடுகிறார். இந்த பாடலில் 2 விதமான கூறுகள் இருக்கின்றன. ஒன்று, ஒரு சமூக பார்வை எப்படி இருந்திருக்கிறது அல்லது அன்றைய சமூகம் எப்படி இருந்திருக்கிறது என்பது ஒன்று. இவருடைய பக்தி எந்த நிலையில் இருந்திருக்கிறது என்பது இன்னொன்று. அன்றைய சமூகம் 4 குலங்களாக சாதிகளாக பிரிந்து அந்த 4க்கும் கீழாக சண்டாளர்கள் பஞ்சமர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று இன்றைக்கு இருக்கிற இதே இந்த சமூக அடுக்கு, ஒரு அநீதியான அடுக்கு அன்றைக்கும் இருந்திருக்கிறது என்பதை இந்த பாடல் காட்டுகிறது. குலம் தாங்கு சாதிகள் 4னும் கீழ் இழிந்து என்று அந்த பாட்டின் முதல் வரி அமைகிறது. இந்த 4 வருணங்கள் அந்த 4 வருணங்களுக்கும் கீழே இழிந்து எத்தனை நலந்தானும் இல்லாத, எந்த ஒரு நல்ல குணமும் இல்லாத சண்டாளர் என்று கூட சொல்லாமல் சண்டாளர்கள் என்று அதனை மேலும் அழுத்தி அந்த இடிந்த நிலையிலே இருக்கிறவர்கள் கூட வலக்கரத்திலே சக்கரத்தை வைத்திருக்கிற மணிவண்ணனுக்கு அவர்கள் அன்பர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் பக்தனாக அடிமையாக இருப்பேன் என்று அந்த பாட்டு முடிகிறது. இதனை தேவாரத்திலே வருகிற அப்பரின் ஒரு பாடலோடும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். மாவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார்க்கு அன்பராகில் அவர்கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே என்று அப்பர் பாடுகிறார். இந்த பசு மாட்டை உரித்து தின்னுகிற அப்படிப்பட்ட புலையர்களாக இருந்தாலும் அவர்களும் கூட கங்கைவார் சடை கறந்தார், அதாவது சிவபெருமானுக்கு அன்பர்களாக இருந்தால் நான் அவர்களை கடவுளாக வணங்குகிறேன் என்கிறார். எனவே சமூகத்தில் எந்த நிலையிலே வைக்கப்பட்டிருந்தாலும் அவர் சிவபக்தராக இருந்தால் அப்பர் ஏற்றுக்கொள்வதற்கும், அவர் திருமாலின் பக்தராக இருந்தால் நம்மாழ்வார் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறார். ஆனால் 2மே நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஒருவேளை அவர் சிவனையோ திருமாலையோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்பரும் நம்மாழ்வாரும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதும் அதனுடைய உட்பொருளாக இருக்கிறது. இன்னொரு விதத்திலே பார்த்தால் இந்த சமூக அமைப்பை, இந்த அடுக்கை, இந்த ஏற்றத்தாழ்வை 2 பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் புரிகிறது. ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் என்று சொல்லுகிற போதும்
அவர்கள் எத்தனை நலம் இல்லாத சண்டாளர் ஆகிலும் என்று சொல்லுகிற போதும் இந்த 2 இருக்கிறதே, இந்த 2க்கும் தமிழில் இலக்கணத்தில் இழிவு உம்மை என்று பெயர். இந்த உம்மைகள் இழிவுபடுத்தி சொல்லுகிற உம்மைகள். அப்படிப்பட்ட புலையரேனும் புலையராகவே இருந்தாலும் என்று சொல்லுகிற போதே அவர்களை தாழ்த்துகிற இயல்பு இருக்கிறது. எனவே வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட நம்மாழ்வார் அந்த அடுக்கில் எங்கே இருக்கிறார் என்றால் அந்த சமூக அடுக்கில் கீழே தான் இருக்கிறார். எனவே தான் நன்மையால் மிக்க என்று மதுரகவி ஆழ்வார் கருதுகிற அந்த நான்மறையாளர்கள் நம்மாழ்வாரை புன்மையாக கருதுகிறார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் இந்த இடத்தில் இன்னொரு செய்தியையும் சொல்லுகிற போதுதான் இது நிறைவடையும். இவர்களினுடைய காலத்துக்கு பின்னால் தோன்றிய 14ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஆச்சாரிய இருதயம் என்கிற வைணவர்கள் இன்றைக்கும் போற்றுகிற ஒரு நூல் நம்மாழ்வாரை போற்றுகிறது. அந்த நூல் அழகிய மணவாளர் என்கிற ஒரு தென்கலையில் ஊறிய ஒரு மேதை ஒருவரால் எழுதப்பட்டிருக்கிற நூல். ஆச்சாரியா என்று அவர் சொல்லுவதே இந்த இடத்தில் நம்மாழ்வாரைத்தான். ஆச்சாரிய இருதயம் என்பது நம்மாழ்வாரின் திருவுள்ளம் என்கிற பொருளைத்தான் தருகிறது. அந்த பாடல் அது 14ஆம் நூற்றாண்டிலே வந்த ஓர் இலக்கியம். 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிறந்து 14ஆம் நூற்றாண்டின் பாதிக்கு பிறகு வாழ்ந்து மறைந்தவர் அழகிய மணவாளர். அவர் எழுதியிருக்கிற இந்த ஆச்சாரிய இருதயம் இன்றைக்கும் வைணவர்களினுடைய ஒரு பேர் இலக்கியமாக போற்றப்படுகிறது. அந்த இலக்கியம் நம்மாழ்வாரினுடைய பாசுரங்களை போற்றி பாராட்டுகிறது. இப்படி நம்மாழ்வாரை பற்றிய பார்வைகள் இப்படியும் அப்படியுமாக இருக்கின்றன. அவற்றுக்கு என்ன காரணம் என்பதை ஒரு பொதுவாக இதுவாகத்தான் இருக்க முடியும் என்கிற கருத்துக்களை நாம் பார்த்தோம். மேலும் மேலும் இந்த பார்வைகள் பற்றிய ஆய்வுகள் தொடர வேண்டியிருக்கின்றன என்றே கூற வேண்டும். இன்று நாம் வாழும் சூழலில் பலவிதமான பிரச்சனைகளை நாம் நாளுக்கு நாள் சந்திக்கின்றோம். எனவே ஒவ்வொரு மனிதரும் சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் என்ன விதமான சட்டங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிறது பெண்களை எல்லாம் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். என்னென்னு பார்த்தோம்னா, சினிமா தியேட்டர்களில் இல்லை சினிமாக்களில் காட்டக்கூடிய ஒரு விஷயங்களில், பத்திரிகைகளில் வரக்கூடிய ஓவியங்கள், சித்திரங்கள், இவற்றில் அல்லது விளம்பரங்களில் பெண்ணை காட்டுவது எப்படி என்கிற பொருளில் யோசித்து பார்க்கும் பொழுது, பெண்கள் அப்படிங்கிற ஒரு மனித ஜீவிதமே ஒரு ஆபாசத்தை எந்த அளவுக்கு மேக்சிமம் காட்ட முடியுமோ காட்டக்கூடிய ஒரு ஜீவிதமாகத்தான் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய விஷயம், ஆபாசம்னா என்ன? எனக்கு கண்ணுக்கு அழகாக தெரியறது இன்னொருத்தருக்கு அழகாக தெரியாமல் போகலாம், அல்லது எனக்கு நல்லா இருக்குன்னு தோன்றுறது ஆபாசம்னு மற்றவங்களுக்கு தோணலாம் அப்படின்னு இப்படி நிறைய டிபேட்ஸ் நடந்துட்டுருக்கக்கூடிய இந்த வேளையில் தான் பெண்களுக்கு எதிரான ஆபாசமான முறைகளிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் தடை செய்வதற்காக இந்திய தண்டனை சட்டத்தினுடைய சில பிரிவுகள் எல்லாம் பேசுகின்றது. குறிப்பாக இப்போ பாருங்களேன், ஒரு கவிஞர் எழுதுகிறார், பார்த்துட்டு எப்படி நீ சமைஞ்சது எப்படி அப்படின்னு. அதே கவிஞர் தன்னுடைய தாயிடமோ தமக்கையிடமோ அந்த கேள்வியை கேட்க துணிய மாட்டார். ஏன்னா அது அவ்வளவு கேவலமாக தோன்றக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதையே பொது வெளியில் திரைப்படத்தில் அதை பாடுகிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு ஆபாசம். பெண்களை எப்படி ஒரு போகப் பொருளாக பார்க்கிற அளவுக்கு ஆணின் மனதை மனச்சிதைவுக்கு ஆளாக்குகிற ஒரு நோய் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்தினுடைய 294ஆம் பிரிவை நம்ம பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம், கல்லூரி பிள்ளைகள்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க, இளம் யுவதிகள் நிற்கிறாங்க வேலைக்கு போக. அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு நபர் அவங்கள பார்த்து ஒரு கலாட்டா பண்ணுற மாதிரி கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, அல்லது வேறு ஏதாவது ஒரு பாட்டு, அல்லது தப்பான முறையில் அவருடைய ஃபிகரு
டைட்டு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பிரயோகித்து சொல்லுகிற பொழுது அங்கே நிற்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் பதறி போயிடுவாங்க. என்னடா இந்த பையன் இப்படி பாடுறானே, என்ன இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு, இப்படி பார்க்குறாரு, வெறிச்சு பார்க்குறது, பாடுறது, இல்லை ரெட்டை அர்த்த வசனங்கள் ஏதாவது ஒரு படத்தில் இல்லாமல் போகிறது இல்லை. இன்றைக்கு திரை உலகம் அந்த அளவுக்கு இருக்கிறது. அப்போ அந்த இரட்டை அர்த்த வசனங்களை எல்லாம் பேசுவது அல்லது சைகை காட்டுவது, இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே குற்றம் என்று நம்முடைய இந்திய தண்டனை சட்டம் கூறுகிறது. அந்த 294வது பிரிவு இதை குற்றம் என்று சொல்லுவதோடு நின்று விடுவதில்லை, அதை தாண்டியும் ஒருபடி மேலே போய் இது ஒரு தண்டனைக்குரிய குற்றம், எனவே இதற்கு 3 மாதம் வரைக்குமான தண்டனை கொடுக்கணும், கூடவே அபராதமும் விதிக்கணும் அப்படின்னு. அப்போது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 292, 93 ஆகிய 2-3 பிரிவுகள் தான் இதில் முக்கியமான பிரிவுகள். அந்த பிரிவுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆபாசமான விஷயங்களை அவற்றை பிரசுரிக்கக்கூடாது, வெளியே கொண்டு வரக்கூடாது. அதிலும் குறிப்பாக 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள், இவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரசுரங்கள், தப்பான புத்தகங்கள், உடலியல் உடல் உறவு சம்பந்தமான புத்தகங்கள், இவற்றை பிளாட்ஃபார்மில் போட்டுக்கிட்டு கூப்பிட்டு விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பப்ளிஷ் பண்ணுறது அல்லது அதை விநியோகித்தல் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே குற்றச்செயல்களாக கருதப்படும். ஏன்னா இவர்களுடைய மனதை ஆபாசப்படுத்துகிற, மோசப்படுத்துகிற, மனச்சிதைவுக்கு ஆளாக்குகிற விஷயங்களாக இவை பார்க்கப்படுவதால் இவையும் குற்றம் என்று சொல்லப்படும். இதுக்கும் அதிகபட்ச தண்டனை எல்லாம் உண்டு. அதே போல் இந்த புத்தகங்கள்லாம் பாருங்கள், இப்போ அன்னைக்கு எங்கூட பேசிகிட்டு இருந்த ஒரு பெண்மணி சொன்னாங்க, மேடம் நான் வாடகை லைப்ரரியில் தான் புக்கு வாங்குகிறேன், அந்த மாதிரி வாங்குகிற பொழுது அவங்க புத்தகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான புத்தகம் வச்சு கொடுத்துட்டாங்க, இதை நாங்கள் கவனிக்காமல் அந்த பையன் கொண்டு வந்து கொடுக்குறான், டேபிள் மேலே போட்டோம், எங்களுடைய சின்ன குழந்தை, எங்களோட 13 வயசு பொண்ணு அந்த இதை புக்கை பார்த்து பிரித்தது, நான் அப்படியே மனசு தளர்ந்து போயிட்டேன் மேடம், இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரியான ஆபத்துக்கள் பெண்களுக்கு நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது இந்த மாதிரியாக விநியோகித்தல், தவறான புத்தகங்களை, தவறான பிரசுரங்களை, இதையெல்லாம் பண்ணுறதும் கூட குற்றம் அப்படின்னு நம்ம சட்டம் சொல்லுது. இதோடு மட்டும் நின்று விடலை, இதற்காக ஒரு சிறப்பான ஒரு சட்டமும் போடப்படுகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களை தவறாக அல்லது மோசமாக சித்தரித்தலை தடை செய்யும் சட்டம். இந்த தடை சட்டமானது பொதுவாக இந்திய தண்டனை சட்டம் என்னென்ன பிரிவுகளில் சொல்லுகிறதோ அந்த விஷயங்களைத்தான் சொல்லுகிறது என்றாலும் கூட அழுத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விளம்பரங்களுக்கு அதிக அழுத்தம் தருகிறது இந்த சட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக நம்ம தொலைக்காட்சிகளை பார்க்கிற பொழுது எவ்வளவு விளம்பரங்களில், அது பீடி விளம்பரமாக இருந்தாலும் சரி, இப்போ அது வரதே இல்லை, சிகரெட்டு விளம்பரமாக இருந்தாலும் சரி, அல்லது உள்ளாடை விளம்பரமாக, ஆணுடைய உள்ளாடை விளம்பரமாக இருந்தாலும் கூட பெண்கள் தான் ஆபாசமாக அவர்கள் ப்ரொஜெக்ட் செய்யப்படுகிறார்கள். எனவே இந்த விளம்பரங்களை தடை செய்ய வேண்டியது அவசியம் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் பெண்களை ஆபாசமாக சித்தரித்தலை தடை செய்கின்ற சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையிலே அப்படிப்பட்ட விளம்பரம் செய்கிற யாராக இருந்தாலும், அது பத்திரிகை விளம்பரமாக இருக்கலாம், அல்லது திரைப்படங்களிலே வரக்கூடிய சில நிகழ்வுகளாக இருக்கலாம், அல்லது ஓவியங்களிலே இருக்கலாம், சித்திரங்களிலே இருக்கலாம், இவை அனைத்துமே குற்றத்திற்குரிய நிகழ்வுகளாக கருதப்பட்டு அதற்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்போ சொல்லுவாங்க சில பேர், நானாக புக்கை பப்ளிஷ் பண்ணேன், பப்ளிஷரை போய் கேளுங்க அப்படின்னு. அப்போது பப்ளிஷ் பண்ணுறவங்க யார் அதை பதிப்பிக்கிறார்களோ அவர்கள் மீதும் இந்த தண்டனை சட்டம் என்பது பாயும். கூடவே இப்போ இல்லை நான் இங்கே ஒன்றுமே பண்ணலையே, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஏற்றுமதி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், வெளிநாட்டிலிருந்து ஆபாசமான விளம்பரங்களை கூட இறக்குமதி செய்யக்கூடாது தான் என்று தான் நம்முடைய சட்டம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பரிதாபம். இன்றைக்கு நீங்கள் மிட் நைட் மசாலாங்கிற பேர்லேயோ அல்லது இரவு நேர காட்சிகளிலேயோ பார்த்திங்கன்னா, இந்த உலகமயமாக்கல் காரணமாக நம்ம எல்லா சேனல்ஸும் எந்த அளவிற்கு உச்சமாக பெண்களை ஆபாசமாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு சட்டம். சரி, ஆபாசம்னு சொல்கிறீங்களே, கடவுள் செய்களை நீங்கள் பார்த்தது இல்லையா, அதுன்னு அது உடலையெல்லாம் காட்டுகிறதல்லவா அப்படின்னா, அது ஆபாசம்னு எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு. அப்போ இந்த சட்டங்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, 2-3 விஷயங்களை எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது. இது இதற்கு பொருந்தாது. எது? இப்போ அறிவியல் பாட புத்தகம், மனிதனுடைய உடலின் பாகங்களை வரைந்து காட்டுகிற ஒரு புத்தகம். அது எதுக்காகன்னா, மருத்துவ கூறுகளை அறிகிறவர்களுக்கு ஒவ்வொரு பாகம் உள்ளுறுப்புகளிலிருந்து அனைத்துமே படங்களாக போட்டு காட்டப்படுகிற விஷயம். இதை ஆபாசம்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. எனவே அறிவியல் சார்ந்த அறிவுக்கான தேடலுக்காக வரையப்படுகிற
சொல்லப்படுகிற புத்தகங்கள், வார்த்தைகள் இவை வந்து ஆபாசம் என்று சொல்லப்பட முடியாது. அதே மாதிரி மத ரீதியான விஷயங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, நாம் கர்நாடகாவுக்கு போகிறோம், இப்போ போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே போனால் கோமதேஸ்வரர் டெம்பிளுக்கு நம்ம போவோம். அப்போது அந்த சிலை மிக உயரமான ஒரு சிலை. ஆனால் அந்த கோமதேஸ்வரர் என்பவர் நிர்வாணமாக நிற்கிற சிலை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த சிலை வந்து நிர்வாணமாக நிற்கிறதுங்கிறது அசிங்கம் இல்லையா அப்படின்னு கேட்டாக்க, இது வந்து கடவுளர் சிலை, எனவே இது ஆபாசமாகாது அப்படின்னு சொல்லி நம்முடைய சட்டம் வந்து அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரியான இன்னொரு விஷயம், கஜ்ராஹோ கோயிலுக்கு போகிறோம். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், தூண்கள் இருப்பதாகட்டும், கோபுரத்தில் இருக்கிற சிற்பங்களாகட்டும், ஆண் பெண் கலவி சம்பந்தமான நிகழ்வுகளை அப்படியே வடித்தெடுத்த விஷயங்கள். அப்போ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தொல்லியல் துறைக்கு உட்பட்ட இந்த மாதிரியான புராதன சிற்பங்கள் அவை வந்து நியூடாகவே இருந்தாலும் அல்லது உடலுறவு காட்சிகளை காட்டினாலும் கூட அவையெல்லாம் ஆபாசம் என்று எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம், தகவல் தொழில்நுட்ப சட்டம், அதாவது இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அது டெக்னாலஜி ஆக்ட்னு சொல்லுவோம். அதை அந்த ஆக்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 67வது பிரிவு இந்த மாதிரியான விஷயங்களை, ஒரு பெண்ணும் ஆணும் உடலுறவு கொள்வது போன்ற அல்லது ஆபாசமான நிலையிலே இருப்பது போன்ற வீடியோக்களை எல்லாம் எடுத்து காட்டுவது குற்றமான செயல் அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் இல்லை, டாக்டர் பிரகாஷ் அப்படிங்கிறவங்க தான் சைபர் கிரைமில் முதல் கேஸு இந்திய அளவிலேயே வந்த ஒரு வழக்கு. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பண்ணை வீட்டில் வச்சு ஆணும் பெண்ணையும் அழைச்சிட்டு வந்து அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற முறையில் மிக மோசமான நிலைகளில் எல்லாம் படம் எடுத்து உடலுறவு காட்சிகளையும் எடுத்து உலகம் முழுவ பதிவேற்றம் செய்து இந்த மாதிரி தப்பு செஞ்சு அவர் தண்டனைக்குள்ளானது நம்ம மறந்திருக்க முடியாது. ஆக இந்த விஷயங்களை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் என்கிற தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஆபாசத்திற்கு எதிரான ஒரு வகையிலே அதை பயன்படுத்துகிறது. ஆக இந்த 3 சட்டங்களும் பெண்களை காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய சட்டங்கள். அப்படி நீங்கள் டிவிலேயே மிக மோசமான ஒரு விளம்பரம் பார்த்தா கூட இம்மீடியட்டாக நீங்கள் அந்த குற்றத்தை குறித்து உரிய நபர்களுக்கு நீங்கள் புகார் கொடுக்க முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் கேலி பண்ணால் உடனே நகர்ந்து நின்று போகிறதுல எந்த பெண்ணுக்கும் அது பெருமையே கிடையாது. தைரியமானவர்களாக இப்படிப்பட்ட விஷயங்கள் வருகின்ற பொழுது தட்டி கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் மீது புகார் கொடுக்கலாம், நடவடிக்கை எடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு ஆபாசத்தை எதிர்த்து நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும். மனதை தெளிவாக வைத்திருந்தால் தான் நம் வாழ்வும் சிறப்பாக அமையும். அந்த வகையில் மனதை எவ்வாறு தெளிவாக வைத்திருக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் நம்பி அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. விடியலை வா தொடரில் மனமே மனமே பகுதியில் இன்று மதுவும் மனநோய்களும் பற்றி பார்க்கலாம். குடிப்பழக்கம் என்பது, குடிப்பது என்பது ஆதிகாலந்தொட்டே இருந்து வருகிற ஒரு நிலை. மனிதன் வலியை மறக்க, துன்பத்தை போக்க, மகிழ்ச்சியை கொண்டாட என்று பல்வேறு காரணங்களுக்காக மது அருந்த தலைப்பட்டான். நாளடைவில் அந்த மது அருந்துவது என்பது ஒரு பழக்கமாக மாறி அதுவே பின்னர் பிரச்சனைக்கு உண்டான அந்த மதுவுக்கு அடிமையாகின்ற நிலைமைக்கு அவனை ஆக்கிவிடுகிறது. மது அருந்துவது என்பது பழங்காலந்தொட்டே தமிழ்நாட்டிலும் இருந்து வந்திருக்கிறதுக்கு சான்றுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வள்ளுவர் கள் உண்ணாமை என்பது பற்றி ஒரு 10 பாடல்களே எழுதியிருக்கிறார். உன்னற்க கல்லை உணில் என்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதார் என்று. நீ மது அருந்தினால் பெரியவர்கள் உன்னை மதிக்க மாட்டார்கள், காரணம் நீ குணநலக்கேடனாக மாறிவிடுவாய் என்று பொருள். அதேபோல் நஞ்சுண்பார் கல்லுண்பவர் என்கிறார். நீ மது சாப்பிடுகிறாயா, சாப்பிடு, அது உனக்கு விஷம், கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கொள்ளுகின்ற விஷம், அதாவது ஸ்லோ பாய்சனிங் என்று சொல்வார்களே, அதை போல சாப்பிடு, ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நீ போய்விடுவாய், உடல் கேடுகளால் மனப்பிரச்சனைகளால் என்று அர்த்தம். ஆக இப்படிப்பட்ட மது அருந்துதல் என்பது இன்றைக்கு மிகவும் பரவலாக காணப்படுகிறது. அண்மை காலங்களிலே, சமீப ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையை ஒட்டி ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிற ஒரு கிராமத்தில்
அத்தனை பேரையும் சென்று நாங்கள் ஒரு மனநல கணக்கெடுப்பு எடுத்தோம். பல்வேறு மனநல பிரச்சனைகளை பற்றி, அதில் குடிநோயும் ஒன்று. அங்கே இருக்கிற அத்தனை ஆண்களின் 18 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை ஆண்களிலும் ஏறக்குறைய 48% மது அருந்துபவர்களாக இருக்கிறார்கள். அந்த 48%-இலே ஏறக்குறைய 20-25 பேர் அந்த மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். தினமும் குடித்தால்தான் அவரால் முடியும் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். ஆக அந்த அளவுக்கு குடி என்பது இன்றைக்கு பரவலாக ஒரு நோயாக இருக்கிறது என்பதை பலர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். குடிப்பது என்பது, மது அருந்துவது என்பது உடலிலே பலவிதமான நோய்களை உண்டாக்குகிறது. தலை முதல் கால் வரை அத்தனை உறுப்புகளையும் பாதிக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் செரிமான பகுதியிலே வயிற்றிலே அல்சர் உண்டாகிறது, ஈரல் பாதிக்கப்படுகிறது. ஈரல் முதலில் வீங்கிவிடும், பிறகு சுருங்கிவிடும், செயலிழந்துவிடும். ஈரலுக்கு பக்கத்தில் இருக்கிற கணையம் என்கிற பேங்க்ரியாஸ் அதை பாதித்துவிடும், உயிருக்கே ஆபத்து வந்துவிடும். இதயத்தை பாதிக்கும், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், தசையை பாதிக்கும். இப்படி மது பாதிக்காத உடல் உறுப்புகளே இல்லை என்று சொல்லிவிடலாம். இது சாதாரணமாக பலருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. குடிப்பது என்பது ஈவன் விளம்பரங்களிலே கூட போட்டு விடுகிறார்கள், அரசு விளம்பரங்களிலே. குடியை கெடுக்கும், குடி உங்கள் உடல் நலத்தை கெடுத்து விடும் என்று. உடல் நலம் மட்டும் அல்ல, குடி உடல் நலத்தை கெடுப்பதை விட மனநலத்தை மிக அதிக அளவிலே பாதிப்பது என்பதுதான் உண்மை. பல்வேறு விதமான மனநல பிரச்சனைகளை, சமூக பொருளாதார பிரச்சனைகளை குடி உண்டாக்குகிறது. அந்த மது அருந்துவதால் அவனை மட்டும் பாதிப்பதல்ல, ஒரு குடும்பத்தையே பாதிக்கிறது, ஒரு சமூகத்தையே பாதிக்கிறது. மது அருந்தி கிடப்பதால், மயங்கி கிடப்பதால் அவன் வருமானம் குறைந்து போகிறது. வருமானம் இருந்தாலும் குடிக்கே செலவழித்து விடுகிறான், குடும்பத்திற்கு பயன்படுவதில்லை. மது அருந்துவிட்டு வீட்டிலே வந்து மனைவியை அடிக்கிறான், உதைக்கிறான். டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்கிறார், குடும்ப வன்முறை. சமீப காலத்திலே நாங்கள் எடுத்த ஒரு ஆய்வின்படி குடும்ப வன்முறை மிக அதிகமாக காணப்படுகிறது தற்காலத்திலே. ஆண்கள் பெண்களை அடித்து உதைத்து சித்திரவதை செய்வது. இப்படிப்பட்ட குடும்ப வன்முறையில் ஈடுபடுவர்கள் பெரும்பாலும் கணவன்களாக இருக்கிறார்கள். அதிலும் பெரும்பாலும் குடிநோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக குடும்ப வன்முறையை உண்டாக்குகிறது, அந்த குழந்தைகளிடையே ஒரு பயத்தை உண்டாக்குகிறது, அந்த குழந்தைகளுடைய மன வளர்ச்சியை பாதிக்கிறது. பிற்காலத்திலே அந்த குழந்தை மன வருத்தமுடைய குழந்தையாக, அவனும் போதைப்பொருளை நாட தலைப்படக்கூடிய மனிதனாக, அவனும் பின்காலத்திலே ஒரு குடிகாரனாக ஆகுவதற்கு அவனை ஆரம்பத்திலேயே அது ஒரு அடித்தளம் அமைத்து விடுகிறது. ஆக ஒரு குடும்பத்தையே சீர்குலைக்க வைக்கிற நோய்தான் குடிநோய். இந்த குடிநோயினால் தனிப்பட்ட ஒருவனுக்கு மனச்சோர்வு ஏற்படுகிறது, மன வருத்தம் ஏற்படுகிறது, பலவித காரணங்களினால். அது மூளையை பாதிக்கின்ற காரணத்தினால், மூளையில் இருக்கின்ற ரசாயன மாற்றங்களை உண்டு பண்ணுகிறதால் குடி வந்து மனநோயை, முக்கியமாக மன வருத்த நோய், டிப்ரெஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. பல பேர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மனசு வருத்தமாக இருந்தால், கவலையாக இருந்தால், வேதனையாக இருந்தால், கஷ்டத்திலே இருந்தால் போய் குடி தீர்ந்து விடும் என்று. அந்த காலத்திலிருந்து, தேவதாஸ் காலத்திலிருந்து சொல்லி வருகின்ற ஒரு தப்பான உதாரணம். மன வருத்தத்தை குடி என்றைக்கும் போக்காது. மது அருந்துவதால் மன வருத்த நோய் தான் உண்டாகும். அதனால தான் பார்க்கிறோம், பல குடிகாரர்கள் மன வருத்த நோயினால் அவதிப்பட்டு, தானும் அவதிப்பட்டு, மற்றவர்களையும் அவதிப்பட வைத்து கடைசியிலே தற்கொலையிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். தற்கொலை விகிதம் அதிகமாக இருப்பதற்கு குடிநோயும் ஒரு காரணம். அது தவிர இவர்கள் மட்டும் கொள்வதல்ல, மற்றவர்களையும் இவர்கள் பாதிக்கிறார்கள். குடியினால் வாகனங்களை ஓட்டிச் செல்லும்போது மற்றவர்களுக்கும் இடர் உண்டாக்கி அவர்களும் ஆபத்துக்கு உள்ளாகிறார்கள். சமீப காலங்களிலே பார்க்க போனால் தெருவிலே நடக்கிற வாகன விபத்துக்களுக்கிடையே பெரும்பாலும் குடியினால் வண்டி ஓட்டுபவர்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஆக இதுவும் இருக்கிறது. இது தவிர அந்த குடி இருக்கும் பொழுது, அந்த அதிகபட்சமாக குடிக்கும் பொழுது அவன் போடுகிற கூத்து, ஆடுகிற ஆட்டம், அவன் பேசுகிற பேச்சு எல்லாமே அருவருக்கத்தக்கவையாக இருக்கிறது. ஆனால் அது அவனுக்கு அப்பொழுது தெரியாது. அதை யார் வேணாலும் வீடியோவில் எடுத்து காமித்து மறுநாள் போட்டால் ஓ இப்படியா இருந்தேன் என்று தெரியும். இல்லாவிட்டால் திருவள்ளுவர் சொல்லுவார்,
நல்ல ஒரு குடிகாரன், தொடர்ந்து குடித்து கொண்டிருப்பவன், குடியில்லாத நேரத்திலே ஒருவன் சாலையோரத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுது சாலையோரத்திலே வேட்டி சட்டை இல்லாமல் சாக்கடையிலே விழுந்து கிடக்கிறவனை பார்த்து, ஐயோ குடித்து விட்டதனால் இப்படியெல்லாமா கிடப்பார்கள், நானும் இப்படி இருப்பேனோ என்று வெட்கி தலைகுனிவான். அந்த அளவுக்கு அந்த குடிபோதையினால் ஏற்படுகிற மற்ற பிரச்சனை அவனுடைய தீவிரமான மனநோய், ஆல்கஹால் இன்டியூஸ் சைக்கோசிஸ் என்று சொல்வார்கள். தானாக பேசிக்கொண்டிருப்பார்கள், தானாக சிரித்து கொண்டிருப்பார்கள், காதிலே யாரோ பேசுவது போன்ற மாய ஒளி தெரியும், கண்ணுக்கு முன்னால் உருவங்கள் தெரியும் ஒன்றுமில்லாத போது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். குடியினால் மறதி நோய் ஏற்படும். மூளை பாதிக்கப்பட்டு மறதி நோய், டிமென்ஷியா என்று சொல்வார்கள். மூளையினுடைய திறமைகள் எல்லாம், மனதினுடைய திறமைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கி கொண்டு போகின்ற நிலை. மறதி நோய் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் குடிநோய். அது தவிர குடியினால் சந்தேக நோய் ஏற்படும். குடித்துவிட்டு இருப்பதால் அவனுடைய ரசாயன மாற்றம் மூளையில் ஏற்பட்டு சந்தேக நோய் ஏற்படுகிறது. அதுவுமல்லாமல் இவன் சம்பாதிப்பதில்லை, மனைவி சென்று சம்பாதித்து கொண்டு வருகிறாள். சம்பாதிக்க போகும் பொழுது அவர்கள் நாகரிகமாக உடைபிடித்துக் கொள்ள போக வேண்டும், பலரிடம் பழக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நான் குடித்துவிட்டு சும்மா இருக்கிறேன், இவள் வெளியே சென்று அலங்காரமாக செய்து வருகிறாள், எப்படி பணம் கொண்டு வருகிறாள் என்று மனைவியின் நடத்தை மேல் சந்தேகம் கொள்கிற போக்கு மிக மிக அதிகமாக காணப்படுகிறது. இதைத்தான் மார்பிட் ஜெலசி என்று சொல்வார்கள். இலக்கியப்படி ஒத்தல்லோ சிண்ட்ரோம் என்று கூட சொல்வார்கள். இப்படி பலவிதமான மனநோய்களை உண்டு செய்யக்கூடிய குடிநோய் வெறுக்கத்தக்கது, ஒதுக்கத்தக்கது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.